ஒரு காருக்குள் ஒரு பிணம். அந்த பிணத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரு பாழும் கிணற்றுக்குள் வீசிவிட்டு சென்னை திரும்புகிறான் ஒரு சாதாரண டிரைவர். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் மறைத்த கொலைக்கு பின்னால் மற்றொரு பெரிய ரகசியம் இருக்கிறதென்று. அந்த கொலைகாரர்கள் யார்? அவர்கள் தேடும் அந்த மர்மமான ரகசியம் என்ன? அதற்காக ஒரு அப்பாவி டிரைவரையே ஏன் கடத்தி சென்று அடிக்கிறார்கள்? இந்த கேஸின் உண்மையை நமது டிடெக்டிவ் கண்டுபிடிக்க களமிறங்கும் பொழுது வெளிவரப்போகும் உண்மைகள் என்னென்ன? ஆரம்பிப்போமா நம்முடைய கொலைதூர பயணத்தை? அத்தியாயம் 1. அந்த 8ஆம் நம்பர் வீடு அந்த ஏரியாவில் மிகவும் பிரசித்தம். பெயிண்ட் விளம்பரத்துக்காக டிவியில் காட்டுவார்களே, அதை போல கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அழகாய் ரம்யமாய் இருந்தது. கண்ணை உறுத்தாத கிரே கலர் சுவர்கள், வீட்டின் முன்பாக புல்வெளி, பூச்செடிகள், பக்கவாட்டில் தென்னை என்று பசுமையாய் அது காட்சியளிக்கும். தொழிலதிபர் சூரியகாந்தனின் வீடு அது. இந்த வீட்டில்தான் இந்த கதை ஆரம்பமாகிறது. வேலையா? கம்பீர குரல் சூரியகாந்தனுடையது. அந்த அழைப்புக்கு ஓடோடி வந்தான் வேலையா. சுத்தமான வெள்ளை சுருடையில் இருந்தான். சூரியகாந்தனின் டிரைவர் அவன். ஐயா, கார் ரெடியாக இருக்குதா? ரெடிங்க ஐயா. பெட்ரோல் போட்டாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு, ஸ்டெப்னி செக் பண்ணியாச்சு. கார் சர்வீஸ் போயிட்டு நேற்று தான் வந்துச்சுங்க ஐயா. சரி, நான் அவசரமாக பிஸ்னஸ் விஷயமாக மெட்ராஸ் போக வேண்டியதாக இருக்குது. நான் மெட்ராஸ் வரைக்கும் காரில் போக முடியாது, அதனால் நான் ட்ரெயினில் வர்றேன். ஆனால் எனக்கு மெட்ராஸில் கார் அவசியமான தேவை, அதனால் நீ கார் எடுத்துகிட்டு மெட்ராஸ் வந்துடு. சரிங்க ஐயா. நான் நெல்லை எக்ஸ்பிரஸில் வர்றேன். அது காலையில் 7:45 எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துடும். நீ அதுக்குள்ளே காரை அங்கே கொண்டு வந்துடணும். சரிங்க ஐயா. இந்தாப்பா, இதில் 3500 இருக்குது. உங்கள் வீட்டுக்காரிட்ட செலவு கொடுத்துட்டு வா. நம்ம திரும்பி வர 5-6 நாள் ஆகலாம் இல்லை? சூரியகாந்தன் பணம் கொடுக்க வேலையா நெகிழ்ந்து போனான். இது அவருக்கு வழக்கம்தான். தன்னிடம் வேலை செய்பவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து உதவி செய்வது அவருடைய வழக்கம். இளகிய மனது அவருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா என்று பணிவாக வாங்கி கொண்டான். சரி, நீ வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துடு. எனக்கு 5 மணிக்கு மெட்ராஸ் ட்ரெயின். என்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு நீ மெட்ராஸுக்கு புறப்பட்டுடலாம். ஆகட்டுங்க ஐயா என்ற வேலையா வீட்டுக்கு புறப்பட்டான். சூரியகாந்தனின் வீட்டிலிருந்து 20 நிமிடம் நடை தூரத்தில் தான் அவன் வீடு இருந்தது. வேலையா உற்சாகமாக நடந்தான். உற்சாகத்துக்கு காரணம் கையில் இருந்த 3500 ரூபாய். வீட்டுக்கு வந்த வேலையாவை ஆர்வமாக பார்த்தால் மனைவி கனகா. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். இல்லை கனகா, இந்த ரூபாய் வச்சுக்கோ, இன்றைக்கி மெட்ராஸ் போகிறேன். மெட்ராஸ்க்கா? ஆமாம் புள்ள. என்ன இப்படி திடீர்னு சொல்கிறீங்க? முதலாளி ஏதோ அவசர விஷயமாக மெட்ராஸ் போகணுன்னு திடீர்னு புறப்பட்டார். அவருக்கு அங்கே கார் தேவைப்படுதாம்மா, அதனால் நான் கார் எடுத்துகிட்டு மெட்ராஸ் போகிறேன். ஐயோ, மெட்ராஸ் எல்லா பொருளும் மலிவாக கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, இப்போ பார்த்து நம்ம கையில் பணம் இல்லையே புலம்பினாள் கனகா. அவசரமாக தன் கணவன் கொடுத்த பணத்தை எண்ணி பார்த்தால் 3500 இருந்தது. 500 மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி 3000 அவனிடம் கொடுத்தாள். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. எனக்கு நல்லதோ ஒரு புடவையும் பையனுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் கை வச்சபடி நல்லா வாங்கிக்கோங்க. ரூபா பூராவை என்கிட்ட தந்துட்டா வீட்டு செலவுக்கு நீ என்ன புள்ள பண்ணுவ? அதை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வரதுக்கு 1 வாரம் ஆகுமே. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். மெட்ராஸ் போகிறப்போ துணி வாங்கினா தான் நம்மளுக்கு வாங்கினபடி இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இல்லை புள்ள, பணம் இல்லாட்டி நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ இதை வச்சுக்கோ, நான் வேறு வழியில் பையனுக்கு உனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றேன். வேறு வழியிலையா? அப்படின்னா? பதில் சொல்லாமல் மமதையான ஒரு சிரிப்பு சிரித்தான் வேலையா. அட சொல்லுங்களேன், வேறு வழியிலண்ணா? அதெல்லாம் தொழில் ரகசியம் உள்ள, உனக்கெல்லாம் சொல்லித்தரதுக்கில்ல. சொல்லுங்கண்ணா. அவன் கழுத்தை கட்டி கொண்டு கனகா கொஞ்ச வேலையா இலகினான். சொல்லுங்களேன், என்ன ரகசியம் அது? முதலாளி ரயிலில் ஏற்றிட்டு நான் மட்டும் வெறுங்காரத்தானே மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் வழியில் ஒரு 4 பேரை ஏற்றிட்டேன்னா எனக்கும் துணையும் ஆச்சு, நம்ம பணத்துக்கு பணமும் ஆச்சு. காரில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வாங்கினா கூட 4 பேருக்கு 4000 ஆச்சு இல்லை? அட, இப்படி ஒரு வழி இருக்கா? எந்த டிரைவரும் வெறும் வண்டியை கொண்டு போனாலும் இந்த மாதிரி ஆளை தீட்டு தான் போவான். இதெல்லாம் தொழில் ரகசியம் உள்ள. அப்போ கட்டாயம் துணிமணி எடுத்துகிட்டு வருவீங்கள? கட்டாயம் எடுத்துகிட்டு வர்றேன். கனகா தன் கணவனை கட்டி கொண்டு சந்தோஷமாக சிரித்தால் கூடவே விதியும் சிரித்தது. ஒரு விபரீதத்திற்கான முதல் விதை அங்கே விழுந்தது. அத்தியாயம் 2. சூரியகாந்தன் புறப்பட்டார். அவரது மனைவி வாசல் வரை வந்து வழி அனுப்பினார். வேலையா காரின் டிக்கியில் 2 சூட்கேஸ்களை வைத்து பூட்டினான். என்னங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஈஸ்வரி, நீ கவனமாக இருந்துக்கோ. நான் வெளியூர் போயிட்டேங்கிறதுக்காக சமைக்காமல் கொள்ளாமல் பட்னியாக இருக்காத. நல்லா சாப்பிடு. நாங்கள் ஹோட்டலாக போய் விதவிதமாக வெட்டுவேன். என்னை பற்றி கவலைப்படாமல் இரு. சரிங்க, போனதும் ஃபோன் பண்ணுங்கள். எக்மோரில் இருக்கணும், வேலை உனக்கு ஃபோன் தான் சிரித்தார் சூரியகாந்தன். எந்த ஹோட்டலில் தங்குறீங்கன்னு தகவல் தந்துடுங்க. சரிம்மா, நான் கிளம்பட்டா? ரயிலுக்கு நேரம் ஆகுதில்ல. போயிட்டு வாங்க. காரின் பின் சீட்டின் இடது ஓரமாக அமர்ந்து கொண்ட சூரியகாந்தன் கையில் சின்னதாக ஒரு சூட்கேஸ் மட்டும் வைத்து கொண்டார்.
போலாம்ப்பா. வேலையா காரை நகர்த்தினான். வேலையா ஐயா கவனிச்சு பார்த்துக்கோ என்றாள் ஈஸ்வரி. சூரியகாந்தன் காருக்கு வெளிப்புறமாக கை நீட்டி கையசைத்து விடைபெற்றார். கார் காம்பவுண்டை தாண்டியது. வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டே வேலையா? சொல்லிட்டுங்க ஐயா. செலவுக்கு பணம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டுங்க ஐயா. எவ்வளோ கொடுத்த? ஐயா கொடுத்த பணம் முழுசும் கொடுத்துட்டேங்கய்யா. அப்போ உன் செலவுக்கு என்னப்பா பண்ணுவ? ஐயா கூட தானங்க இருக்கிற. நீ எங்கள் கூட இருக்கும்போது சரி, இப்போ தனியாக ராத்திரி முழுக்க வண்டி ஓட்டிட்டு மெட்ராஸ் வரணுமே, வழிச்செலவுக்கு ஏதாவது பணம் வச்சுருக்கியா? ஐயா அது நல்ல ஆளுப்பா. நல்ல வேலை, நான் விவரம் கேட்டேன். இந்தா. பையிலிருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து நீட்டினார் சூரியகாந்தன். வேலையா சற்றே கூச்சத்துடன் வாங்கி கொண்டான். மனது நிகழ்ந்து போனது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனித்து உதவியென்று அவர் மேல் ஒரு மரியாதை வந்தது. வேலையா கார் அப்படியே நெல்லையப்பர் கோயில் பக்கமாக விடு, சாமி கும்பிட்டு போயிடலாம். கார் நெல்லையப்பர் கோயில் பக்கம் திரும்பியது. பெட்டி காரில் இருக்கு, பார்த்துக்கப்பா என்று சொன்ன சூரியகாந்தன் காரிலிருந்து இறங்கி பயபக்தியோடு கோயிலுக்குள் நுழைந்தார். வேலையா காரில் இருந்தாலும் அவன் மனம் முழுவதும் சூரியகாந்தன் மேலேயே இருந்தது. எவ்வளோ உயர்வான மனிதர்! பணமும் குணமும் ஒன்றா அமையப்படுற மனிதர்களை சந்திப்பது அரிதுன்னு நினச்சான் வேலையா. சூரியகாந்தன் அப்படிப்பட்ட அரிதான மனிதர் என்று தோன்றியது. பணிவு, பரிவு, பக்தி என எல்லாவித நற்குணங்களும் அவருக்கு இருந்தது. இப்படிப்பட்ட மனிதரிடம் பணிபுரியதை புண்ணியம் என்று நினைத்து புழுங்காகிதமாகதான் அவன் மனது. கூடவே ஒரு நெருடல். இப்படிப்பட்ட மனிதரை ஏமாற்றி அவர் காரில் டிக்கெட் போட்டு போவது சரிதானா? சரியா தவறா என்று மனதுக்குள் ஒரு பட்டிமன்றம் நடத்தி தீர்ப்பு பெறுவதற்குள் சூரியகாந்தன் கோவிலிலிருந்து வெளிப்பட்டார். கையில் விபூதி குங்குமம் இருந்தது. இந்தாப்பா பிரசாதம். வேலையா பயபக்தியோடு வாங்கி கொண்டான். அவர் காரில் ஏறிக்கொண்டார். கார் நகுந்தது. மீண்டும் விதி சிரித்தது. அத்தியாயம் 3. திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையம். வேலையா 2 பெரிய பெட்டியும் கார் டிக்கிலே இருக்கட்டும், நான் சின்ன பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்க ஐயா. காரை கவனமாக கொண்டு வந்துடு. சரிங்க ஐயா. காரில் தண்ணி பாட்டில் வச்சுக்கோ. தூக்கு வர்ற மாதிரி இருந்தால் மூஞ்சி கழுவிக்கோ. பெரியவர் வரும்போதெல்லாம் கார் நிறுத்தி டீ சாப்பிட்டுக்கோ. கவனமாக கார் ஓட்டு. ஆகட்டுங்க ஐயா. நான் வரட்டுமா? காலையில் மெட்ராஸில் பார்ப்போம். போயிட்டு வாங்கய்யா. நடந்த ஸ்டேஷனுக்குள் போகும் தன் முதலாளியை பார்த்து கொண்டு நின்றான். அவரது உருவம் மறைந்ததும் கண்ட காருக்கு வந்தான். காரை நகர்த்தினான். ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாமா? அங்கே நிச்சயமாக மெட்ராஸ் செல்லும் நபர்கள் நிற்பார்கள். முன்னால் 2 பேர், பின்னால் 3 பேர், ஆக மொத்தம் 5 பேரை ஏற்றிக்கொள்ளலாம். ஆளுக்கு 1000 என்று கணக்கு வைத்தாலும் சுளையாக 5000 ஆயிற்று. கனகாவுக்கு சேலை, பையனுக்கு ட்ரெஸ், லுங்கி, கை வைத்த பனியன் எல்லாம் வாங்கலாமே. நிகழ காத்திருக்கும் விபரீதம் புரியாமல் அவன் மனம் கணக்கு போட்டது. ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து நேர் ரோடு வழியாக கார் வந்தது. ஜங்ஷன் பஸ் நிலையம் அருகே சற்று தயங்கி ரோட்டோர டீ கடை அருகே காரை நிறுத்தினான் வேலையா. காரிலிருந்து இறங்கினான். அங்கே நிறைய ஆம்னி பஸ்கள் நின்று கொண்டிருந்தன. பஸ் புரோக்கர்கள் மெட்ராஸ் மெட்ராஸ் என்று கூவிக்கொண்டிருந்தார்கள். தானும் கூவலாமா என்று யோசித்தான். கூவினால் அந்த புரோக்கர்கள் சண்டைக்கு வருவார்களோ என்று பயமாகவும் இருந்தது. ஏதாவது யூனியன் வைத்திருப்பார்கள், யார் கண்டது? சூட்கேஸ் சகிதம் வந்த நபர்களை மெல்ல அணுகினான். சார் மெட்ராஸா? கார் போகுது சார். மெட்ராஸுக்கு கார் போகுது சார். மெட்ராஸ் கார் போகுது சார். பஸ் டிக்கெட் தான். 4-5 பேரிடம் சொல்லி பார்த்தான். சிலர் கண்டுகொள்ளாமல் போனார்கள். சிலர் போயா என்றார்கள். சிலர் சேலம் போகிறப்பா என்றார்கள். வேலையாவுக்கு வெறுப்பாக இருந்தது. சே, இதில் இத்தனை பிரச்சனை இருக்கா? மெட்ராஸ் போல ஆறுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கூப்பிடுறது? பஸ் ஸ்டாண்டின் உள்ளே சென்று மெட்ராஸ் பஸ்ஸினர்கள் நிற்கும் நபர்களை கேட்டு பார்க்கலாமா? யோசனையுடன் நகர்ந்த வேலையாவின் தோளில் ஒரு கை தட்டியது. ஹலோ. யாரோ தோளை தட்டி அழைக்க வேலையா திரும்பி பார்த்தான். கார் மெட்ராஸ் போகுதா? அழைத்த நபர் கேட்க வேலையா மலர்ந்தான். ஆமாம் சார், பஸ் டிக்கெட் தான். அப்புறம் அதிகமாக கேட்க மாட்டிய? சேச்சே, பஸ் டிக்கெட் தந்தால் போதும் சார். சரி, எத்தனை பேர் சார்? 3 பேர். தோ அந்த கார் தான். கொஞ்சம் இருங்க, இன்னும் 2 டிக்கெட்டில் கூப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, நேரம் ஆகுமா? இல்லை சார், போக வேண்டியதுதான். வண்டி காலியாக இருக்குது. இன்னும் 2 டிக்கெட் ஏற்றிட்டு போயிடலாம் சார். இப்போது 2 டிக்கெட் ஏற்றி நம்ம எப்போ போகிறது? இப்போ கிளம்பிடலாம் சார். நிதானமாக போனால் கூட 10 மணி நேரத்தில் போயிடலாம். 6 மணிக்குள்ளே கிளம்புனா நாளைக்கு காலைல 4 மணிக்கெல்லாம் மெட்ராஸில் இருக்கலாமே சார். அதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப நேரம்லாம் ஆகாது சார். ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். வேலையா சொல்ல அந்த நபர் சற்று யோசித்தான். 5 பேர் போகிறதுக்கு தானே நெருக்கடியாக இருக்காது? கார் 5 பேர் போகிறதுக்கு தானே சார். சரிப்பா, ஒன்று பண்ணலாம். நான் 5 பேர் கூட டிக்கெட் சார்ஜை தந்துடுறேன். என்னையும் என் கூட சேர்ந்து 2 பேர்த்தையும் மட்டும் ஏற்றிட்டு கிளம்பலாம். என்ன சொல்கிறேன்? வேலையா மலர்ந்தான். சரி சார், எனக்கு ஒன்றும் 5 பேர்த்தை ஏற்றிட்டு போகணுங்கிற வேண்டுதலெல்லாம் கிடையாது. கார் சும்மா போகுது. எனக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும். செலவுக்கு பணம் கிடைக்கும்னு நினச்சேன். 5 பேருக்கான டிக்கெட் சார்ஜை தர்றீங்கன்னா சந்தோஷம், வாங்க. ஆள் பிடிக்கும் சிரமம் குறைந்துவிட்ட திருப்தியுடன் வேலையா காருக்கு வந்தான். வந்தவன் மீதமுள்ள 2 நபர்களையும் பார்த்து திடுக்கிட்டான். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும்.
கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 4. திருநெல்வேலி ரொம்ப மோசம்பா என்று போலியாய் சலித்து தோளை குலுக்கினாள் இந்துஜா. என்ன ரொம்ப தான் அழுத்துக்கிற என்றான் அருண். பின்ன என்ன, நம்ம ஜாலியாக போய் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க ஒரு பார்க் உண்டா, லேக் உண்டா, பீச் உண்டா, ஒரு பொட்டானிக்கல் கார்டன், ஒரு அணைக்கட்டு ஏதாவது இருக்காப்பா இங்கே? செம்ம போரு. ஏன், நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸ் இருக்கு. டேபிள், சேரு, டைப்ரைட்டரு, ஃபோனு, ஃபேக்ஸு, ஆடியோ ரெக்கார்டுன்னு எல்லாம் ஒரே இயந்திர மையம். இங்கே இருந்தால் லவ் மூடாக வருது. திருநெல்வேலியே லவ்வர் சொர்க்கம் ஒன்று இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஏய் எங்கே? எனக்கு தெரியாதும்மா, சொல்ல கேள்வி அவ்வளோதான். இங்கே சயின்ஸ் சென்டர் தான். நான் கூட அங்கே அருண் ஆரம்பிக்க இந்துஜா பாய்ந்தாள். ஏய் இந்து, கழுத காதை விடு. நீங்கள் அங்கே எங்கே போனீங்க? யார் கூட போனீங்க? எவன் அந்த காதல் சக்களத்தி? ஸ்டாப். நான் அங்கே கூட காதலர்கள் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். உங்களுக்கு எங்கே அந்த தைரியம் எல்லாம் வந்துட போகுது? எந்த தைரியம்? என்னை விட்டுட்டு எவ்வளையாவது கூட்டிகிட்டு போகிற தைரியம்? என்று அருண் மேலும் உடலை தொடர அனுமதிக்காமல் டெலிஃபோன் ஒலித்தது. இந்துஜா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, டிடெக்டிவ் ஏஜென்சி. மேடம், சூர்யா ட்ராவல்ஸ்லேருந்து பேசுகிறோம். உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டிக்கெட்டா? என்ன டிக்கெட்டு? அருண் சார் சொல்லியிருந்தாரே, மெட்ராஸுக்கு ஏசி ஸ்லீப்பரில் 2 டிக்கெட்டு. டொக்கென்று ஃபோனை வைத்து விட்டு குதூகலமாக அருணிடம் திரும்பினாலும் இந்துஜா. ஏன் மெட்ராஸுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க? சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லாமல் இருந்தேன். நம்ம இன்றைக்கி சாயந்தரம் மெட்ராஸ் போகிறோம். எதுக்கு? சும்மா ஒரு ஜாலி ட்ரிப்பு தான். பொய்யே, ஜாலி ட்ரிப்னா ஊட்டி, கொடைக்கானல், கோவான்னு போகிறத விட்டுட்டு எதுக்காக மெட்ராஸு? திருநெல்வேலியில் பீச் இல்லை, பார்க் இல்லைன்னு சலிச்சுக்கிட்டியே. அதனால் நம்ம ஜாலியாக பீச்சு, பார்க்குன்னு இருக்கிற இடமா பார்த்து போகிறோம். மெட்ராஸில் மெரினா பீச் இருக்குது, சாந்தோம் பீச் இருக்குது, கோல்டன் பீச் இருக்குது, வண்டலூர் ஜூ இருக்குது, மகாபலிபுரம் இருக்குது. போதும் நிறுத்துங்க, எல்லாம் டுபாக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்காக அருண் இந்த மெட்ராஸ் ட்ரிப்பு? அருண் சீரியஸாக சொன்னான், துப்பாக்கி வாங்குறதுக்கு. அத்தியாயம் 5. சென்னைக்கு காரில் வர இருந்த நபர்களில் ஒருவன் முழு போதையில் இருந்தான். நிற்க முடியாமல் தள்ள ஆடினான். அவனை பார்த்த வேலையா அதிர்ச்சி அடைந்து தயங்கினான். இந்த குடியாரனையா வண்டியில் ஏற்றுறது? சூரியகாந்தன் எவ்வளோ தூய்மையானவர், பக்திமான். அவரோட வண்டியிலேருந்து குடியாரனை ஏற்றுறது சரிதானா என்று மனது கேள்வி எழுப்பியது. என்னங்க, ஏறிக்கலாமா? அதான் 5 டிக்கெட்டுக்கு காசு தரோன்னு சொல்லியாச்சு என்று கேட்டவன் வேலையாவை அழைத்து வந்தவன். இந்த ஆள் இவர் கொஞ்சம் சரக்கு சாப்பிட்ருக்காரு, அவ்வளோதான். சரி போகலாமா? இல்லைங்க, இவரையெல்லாம் வண்டியில் ஏற்றுறதில்ல. வேலையாக சொல்ல இன்னொருவன் கெஞ்சினான். அண்ணே, தண்ணி சாப்பிட்றதுல என்னென்ன இருக்குது? கார் ஏறினது இவர் தூங்கிடுவார். கூட 100 ரூபா வேணால் வாங்கிக்கங்கண்ணே. எங்களுக்கு நேரமாகுது. காலையில் 5 மணிக்கெல்லாம் மெட்ராஸ் இருக்கணும். கூட 100 ரூபா என்ற மந்திர சொற்கள் மனதுக்குள் ரசவாதம் புரிந்தன. அதற்குள் அந்த நபர் கையிலிருந்து 100 ரூபாய் தாள்களால் சரசரவ எண்ணி 7000 ரூபாய்களை வேலையாவிடம் நீட்டினான். பிடிங்க, வாங்க புறப்படலாம். அவன் கையை அன்னிச்சினையாக வாங்கி கொண்டது. அந்த கார் கதவை திறந்து விட்டான். அது அவன் வாழ்வில் சாத்தானுக்கு வழங்கப்பட்ட ஒரு மோசமான வினாடி. அத்தியாயம் 6. அவர்கள் காரின் பின் சீட்டை ஆக்கிரமித்தார்கள். ரொம்ப ஒன்றும் அவசரமில்லை டிரைவர், நிதானமாகவே போகலாம் என்றான் ஒருவன். வேலையா மகிழ்ச்சியுடன் காரை கிளப்பினான். கார் கோவில்பட்டிக்கு வந்தபொழுது மணி 6:45. லேசாக இருட்டு பரவ ஆரம்பித்தது. டிரைவர், காரை நிறுத்திக்கப்பா, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். என்ன ராசு, டீ சாப்பிட்லாம் தானே? ஆமாப்பா செல்வம், கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டா தான் தெம்பாக இருக்கும் என்றவன் ராசு என்று அழைக்கப்பட்டான். இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சார், கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் போய் நிறுத்திக்கலாம் என்றான் வேலையா. கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சாத்தூர் ரோட்டில் காரை நிறுத்தினான். ராசுவும் செல்வமும் காரிலிருந்து இறங்கிக் கொண்டார்கள். அவர்களுடன் வந்த நபர் பின் சீட்டில் சரிந்து கிடந்தான். வேலையாவும் இறங்கிக் கொண்டான். டீ குடித்தார்கள். வேலையா சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து அவர்களை காசு கொடுத்தார்கள். மீண்டும் கார் புறப்பட்டது. சாத்தூர் தாண்டி விருதுநகர் செல்லும் பாதையில் கார் விரைந்த பொழுது ராசு மெல்ல பேச்சு கொடுத்தான். திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, இது யாரோட காரு? வந்து வேலையா தயங்கினான். உள்ளூரோ ஒரு வித அச்சம் புரண்டது. கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஒருவேளை அவர்கிட்ட புகார் எதுவும் செய்வாங்களோ? மனதுக்குள் மிரண்டான். வந்து தென்காசிக்காரு சார், விறகு கடைக்காரர் வண்டி. சமாளிப்பாக பொய் சொன்னான். பின்னால் இருந்தவர்கள் சிரித்தார்கள். ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா? டிரைவர், இது யார் வண்டின்னு தெரியும்ப்பா, பெரியவர் சூரியகாந்த் வண்டி தானே? திடீரென்றது வேலையாக்கு. சார், அது வந்து இப்போ அவருக்கு தெரியாமல் தானே எங்ககிட்ட காசு வாங்கிட்டு எங்களை ஏற்றிக்கிட்ட? சார், பயப்படாதப்பா, ஒன்றை காட்டி கொடுத்துட மாட்டோம். சார், மெட்ராஸ் வரைக்கும் தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணுமேன்னு தான்.
அதை விட வருமானம் வேறு வருதில்ல. அது உன் விஷயத்தை விடு. எங்களுக்கும் அவசரமாக மெட்ராஸ் போகணும். டாக்ஸி பிடிச்சோம்னா 20,000 25,000 ஆகும். இப்போ நீ உதவி இருக்க, இது ஒரு உதவியாக தான் நான் இங்கே நினைக்கிறேன். சரிங்க என்ற வேலையாக்கு குரல் ஜீவனற்று இருந்தது. இதற்குள் குடித்திருந்த நபர் ஏதோ முடங்கினான். அங்கும் இங்குமாக சரிந்தான். டேய், சும்மா இருக்க மாட்டேன். அவன் அப்படியே சரிந்தான். இவனை இப்படியே சீட்டு கீழே படுக்க வச்சிடலாம் என்றான் ஒருவன். டேய், கீழே படுடா என்று அவனை சீட்டிலிருந்து கீழே தள்ளி படுக்க வைத்தார்கள். இவன் ஒரு மொடா கூடிய, ராத்திரி பகல்னு எதுவும் கிடையாது உனக்கு, எப்போ பாரு தண்ணியிலேயே மிதக்கிறது தான் வேலை என்றான் செல்வன். கார் விரைந்து கொண்டிருந்தது. டிரைவர், சார் விருதுநகரில் ஒரு இடத்துல நிறுத்து, விருதுநகர் புரோட்டா சாப்பிட்டு போயிடலாம். சரி சார். விருதுநகரில் ராசு, செல்வம், வேலையா மூவரும் இறங்கி சாப்பிட்டார்கள். அவர்களுடன் வந்த போதை நபர் காரிலேயே இருந்தார். சாப்பிட்டு முடிந்ததும் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. டிரைவர், காரில் டேப் இருக்குது தானே, ஏதாவது பாட்டு போட, கேட்டுகிட்டே போகலாம். வேலையா டேப் ரெக்கார்ட் சுவிட்சை தட்ட ஒரு சினிமா பாட்டு அலறியது. வேலையா சத்தத்தை குறைத்தான். பாட்டு நல்லா இருக்குதுயா, சவுண்டாகவே வெய்யி. அவன் பாட்டை அலறவிட்டான். பின் சீட்டில் அசைவு தெரிந்தது. என்னங்க என்று கேட்டான் வேலையா. பாட்டு நல்லா இருக்குதே, சும்மா ஜாலியாக ஒரு டான்ஸ் மூமெண்ட் கொடுத்தோம் என்றான் ராசு பின்னாலிருந்து. கார் விரைந்தது. சற்று தொலைவில் வாகனங்கள் நிற்பது தெரிய வேலையா காரின் வேகத்தை குறைத்தான். அது ஒரு பெரிய லைட்வே லெவல் கிராசிங். கேட்டு மூடியிருக்க 4-5 வாகனங்கள் வரிசையாக நின்றிருந்தது. வேலையா இன்ஜினை ஆஃப் செய்தான். சாவியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். சாலை மரம் ஓரத்துக்கு நகுந்து பேன் ஜிப்பை இறக்கினான். பெரும் சத்தத்துடன் ஒரு ரயில் கடந்து போனது. கேட்கள் திறக்கப்பட வாகனங்கள் ஊர்ந்து நகர ஆரம்பித்தது. வேலையா அவசரமாக காருக்கு திரும்பி வந்தான். காரை அணுகிய அவன் காரில் யாரும் இல்லாததை கவனித்தான். எங்கே போயிருப்பாங்க? அவங்களும் ஏதாவது மரத்தடிக்கு போயிருப்பாங்களா என்ன? காரை நகர்த்தி ஓரமாக நிறுத்தினான். அவர்கள் திரும்பி வர காத்திருந்தான். அவனுக்கு முன்னால் நின்றிருந்த 2 கார்களும் ஒரு லாரியும் நகர்ந்து லெவல் கிராசிங்கை தாண்டி மறுபுறம் போனது. எதிர்ப்புறம் இருந்த 2 லாரிகள் இந்த பக்கம் வந்தன. நாகர்கோவில் என்று போர்டு தாங்கிய நேசமணி போக்குவரத்து கழக பஸ் ஒன்று லெவல் கிராசிங்கை தாண்டி இந்த பக்கமாக வந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு டெம்போ மற்றும் 3 கார்கள். இப்பொழுது எதிர்ப்புறம் வெறிச்சென்று இருந்தது. வேலையாவுக்கு காருக்கு பின்னால் நின்ற லாரி அவனை ஓக்கவர்டேக் செய்து எதிர் திசை நோக்கி சென்றது. லாரி டிரைவரின் வசவு சாவுகிராக்கி, போய் தொலைஞ்சா என்ன? அதை கேட்டதும் ஒரு டெம்போ ஓவர்டேக் செய்தது. ஆக இந்த பக்கமும் காலி. வேலையா மட்டும் காருடன் நின்றான். அந்த ஏரியாவில் வேறு அசைவே தெரியவில்லை. லெவல் கிராசிங் அருகில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரூமில் ஒரு லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. மற்றபடி அந்த பகுதி முழுக்க கும் இருட்டு. அந்த நபர்கள் எங்கே போனார்கள்? வேலையா காரிலிருந்து கீழே இறங்கினான். வேலையாக்கு கொஞ்சம் பயமும் வந்தது. பார்வையை சுழற்றினான். எல்லா இடமும் கப்சிப் என்று இருந்தது. அவன் பதட்டமானான். எங்கே போயிருப்பாங்க? எதிர் திசையிலிருந்து ஒரு லாரி வந்தது. லெவல் கிராசிங்கில் வேகத்தடை மேட்டுக்காக வேகம் குறைந்தது. அந்த லாரியின் ஹெட்லைட் வெளிச்சம் அந்த பகுதி முழுவதும் பரவி தெரிந்தது. வேலையா பதட்டத்துடன் பார்த்தான். வெளிச்சம் பரவிய பகுதி முழுவதும் கூர்ந்து பார்த்தான். அந்த நபர்கள் தென்படவில்லை. அவர்கள் அங்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏதோ விபரீதம் என்ற உணர்வு அவன் நெஞ்சுக்குள் எழுந்தது. அந்த லாரிக்காரன் கார் அருகில் வந்து லாரியை நிறுத்தினான். ஏதாவது ப்ராப்ளமாங்க விசாரித்தான். ஒன்றுமில்லைங்க என்றான் வேலையா. லாரி நகர்ந்து கடந்து போயிற்று. சட்டென்று 3வது ஆளின் நினைவு வர வேலையா ஓடி வந்து காருக்குள் பார்த்தான். பின் சீட்டுக்கும் முன் சீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த 3வது நபர் விழுந்து கிடப்பது தெரிந்தது. பதட்டமாக லைட்டை போட்டான். வெளிச்சத்தில் கண்ட காட்சி 1000 வால்ட் மின்சார திணற அதிர்ச்சியை வாங்கினான். அந்த 3வது நபர் கண் பிதுங்கி நாக்கு வெளித்தள்ளி செத்திருந்தான். மூக்கு, காது, வாய் 3 வழியாகவும் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. உறையாத சிவப்பு ரத்தம். அத்தியாயம் 7. அந்த ஏசி ஸ்ரீப்னூரில் அருணும் இந்துஜாவும் புகுந்தார்கள். அருண், ஆஃபீஸ் வேலை முடிஞ்சாலும் முடியாட்டையும் என்ன கோல்டன் பீச் கூட்டிகிட்டு போகணும், சரியா? என்ன ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் கொட்டுறீங்க. சுத்த ஜட லவுப்பா அவங்களோடது. சரி, ஒன்று கோல்டன் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், போதுமா? ஏன் இப்படி எரிச்சலாக வார்த்தையை கடிச்சு துப்புறீங்க? ஒரு காதல் உணர்வோடு பேசக்கூடாதா? உங்களை சொல்லி குத்தம் இல்லை. ஒரு இரும்பு மனுஷன்கிட்ட இதயத்தை எதிர்பார்க்குறேன், என்ன சொல்லணும்? அருண் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு முகத்தை கடுமையாக வைத்து கொண்டான். டிக்கெட் நம்பர் பாருங்க, எந்த பர்த்து? அருண் பார்த்து கொண்டே வந்தான். அட, நம்ம 2 பேர்த்துக்கும் அப்பர் பர்த்து. ஐயோ, என்னால் அப்பர் பர்த்தெல்லாம் ஏற முடியாதுப்பா. இந்தோ, நீ தான் டார்வின் தேரவர் நிரூபிக்கிறவளாச்சே. மரவ மாட்டா எல்லாத்துலேயும் சர்வசாதாரணமாக ஏறுவியே. இப்போ இந்த பர்த்து ஏன் ஏற முடியாதுங்கிற? முடியாதுன்னா முடியாது தான். இப்போ முடியாது அருண். ஏன்? அப்படித்தான்னா புரிஞ்சுக்க மாட்டேன் நீ. ஏன் அப்படி? அருண் இந்துஜாவின் செல்லச்சண்டையில் ஒரு குரல் குறுக்கிட்டது. எக்ஸ்கியூஸ் மீ. ஊடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்துஜா திரும்பி பார்த்தால் நெற்றியில் விபூதியுடன் அந்த பெரியவர் நின்றிருந்தார். வணக்கம், என் பேர் சூரியகாந்தன். நானும் மெட்ராஸ் தான் வர்றேன். எனக்கு லோயர் பெர்த் அலாட் ஆகிருக்கு. நீங்கள் அதில் படுத்துக்கங்க, நான் அப்பர் பெர்த்தில் படுத்துக்கிறேன்.
இந்துஜா சற்றென்று இழகி போனால் வழியே வந்து உதவும் சூரியகாந்தனை நன்றியோடு பார்த்தாள். ரொம்ப நன்றி சார். பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குமா? இது மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவி தானே. அப்பர் பர்த்தில் படுக்கிறதுல எதுவும் சிரமப்பட போகிறது இல்லையே. தேங்க்யூ சார் என்றான் அருண். அவர்களுக்கிடையே ஓர் அறிமுகம் ஏற்பட்டது. அத்தியாயம் 8. வேலையாவின் இதயம் சில வினாடிகள் நின்று துடித்தது. சற்றென்று உடல் பயத்தில் ஜில்லிட்டு வியர்த்து உடல் முழுவதும் நடுங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே உறைந்து நின்றான் அவன். அவனது காரில் வந்த நபர்கள் இருவர் 3வது ஆளை கொலை செய்து காரிலேயே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்பது உரைத்தது. எங்கே போனார்கள், எப்படி போனார்கள் என நினைத்து யோகிக்க இயலாமல் தவித்தான். காதோரம் ஜிவ்விட்டது, வாய் வறண்டது. என்ன செய்கிறது? லெவல் கிராசிங்கில் கேட் கீப்பர் தன் அறையிலிருந்து வெளிப்பட்டு தன்னை நோக்கி வருவதை உணர்ந்த வேலையா இன்னும் பதட்டமானான். எனினும் சற்றென்று சுதாரித்து காரின் உட்புட்க வெளத்தை அணைத்தான். அங்கே நிற்பது ஆபத்து என்பதை உணர்ந்து அவசரமாக வந்து காரின் டிரைவர் சீட்டை ஆக்கிரமித்தான். என்ன சார், என்னாச்சு என்றபடி கேட் கீப்பர் வர கார் இன்ஜினை ஸ்டார்ட் செய்து ஹெட்லைட்டை போட்டான். காரை நகர்த்தினான். ஒன்றும் இல்லைங்க என்றபடி வேலையா காரை நகர்த்த கேட் கீப்பர் முணுமுணுத்தபடி நகர்ந்தான். கார் வேகமாக போய் கொண்டிருந்தாலும் வேலையாவின் மனம் பதட்ட சிந்தனையில் இருந்தது. காரில் பணம் வேற. நல்ல முதலியான தன் முதலாளிக்கு செஞ்ச துரோகந்தான் இப்படி ஒரு சிக்கலை தன்னை மாட்டிடுச்சுங்கிற உணர்ந்தான் வேலையா. சென்னைக்கு செல்வதால் வீட்டுக்கு செலவுக்கு பணம் தந்து வழிச்செலவுக்கும் பணம் தந்த முதலாளிக்கு துரோகம் செய்வது தப்பு என்று தோன்றியது அவனுக்கு. தேவையற்ற பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டதை உணர்ந்து தவித்தான் அவன். என்ன செய்கிறது? இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? போலீஸில் சொல்லிடலாமா? போலீஸ் நம்புமா? இவன் யாருன்னு என்கிட்ட கேட்கும். இவன் கூட வந்தவங்க அப்படிங்கிறியா? அவங்க யாருன்னு விசாரிக்கும். என்ன பதில் சொல்கிறது? தெரியாதுங்கிறதா? நம்புவாங்களா என்ன? முகமும் முகவரி தெரியாத அந்த மர்ம நபர்களை தேடுவாங்களா? தேட முயற்சி தான் பண்ணுவாங்களா? கார் இருக்குது, காரில் பணம் இருக்குது, பணத்தோட காரில் வந்து டிரைவர் இருக்கான். கேஸ் ஜோடிக்க போலீஸ்க்கு இது போதாதான் என்ன? பிடிச்சி உள்ளே போட்டுடுவாங்க. 2 மாதம் 3 மாதம் தண்டனை பண்ணிட்டு பிறகு வெளியே வர்றதுக்கு இது சாதாரண குத்தம் இல்லையே, கொலை குத்தம். தண்டனைக்கு ஆயுள் தண்டனை, இல்லைன்னா தூக்கு. அவன் செத்துட்டான், அவன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்? கனகா பாவம், சின்ன பையனை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நினைவுகள் அலைப்பாய விக்கித்து போனான் வேலையா. இந்த பிரச்சனைகள் எதிலும் மாட்டாமல் தப்பிக்க ஒரே ஒரு வழி உண்டென்றால் அது பிணத்தை யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்தி விடுவதுதான். வந்தவர்கள் யார் என்று தெரியாது. அவர்கள் வந்தது வேறு யாருக்கும் தெரியாது. நடந்தது ஒருவருக்கும் தெரியாது. பிணத்தை அப்புறப்படுத்தி விடலாமா? விடலாம் என்று தோன்றியது. வேறு வழியும் இல்லை. வேலையா பிணத்தை அப்புறப்படுத்தி விடுவது என்று முடிவுக்கு வந்தான். அந்த நெடுஞ்சாலையில் இருளான ஒரு இடத்தில் காரை நிறுத்தி யாருக்கும் தெரியாமல் பிணத்தை இழுத்து கடாசி விட்டு போய்விடலாம். அந்த சாலையில் போகும் 1000 கார்களில் அதுவும் ஒரு கார் என்று கலந்துவிடும். யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தான். வெறிச்சிட்டு இருள் சூழ்ந்த அந்த சாலையில் காரின் வேகம் குறைத்து ஓரமாக ஒதுக்கினான். நிறுத்தினான். தூரத்தில் ஒரு வெளிச்சப்புள்ளி தெரிந்தது. ஏதோ ஒரு வாகனத்தின் ஹெட்லைட் வெளிச்சம். கார் மீண்டும் கிளப்பி சாலையில் ஒருந்தான். அந்த வாகனம் போகட்டும். வந்தது ஒரு பெரிய லாரி. பெரும் இரைச்சலுடன் அது கடந்து போனது. வேலையா மீண்டும் காரை நிறுத்தினான். இப்பொழுது பின்பக்கமாக வெளிச்சம் தெரிந்தது. மீண்டும் காரை நகர்த்தினான். இப்பொழுது வந்தது ஒரு லாரி. அதுவும் போனது. அதன் பின்னாலேயே இன்னொரு லாரி. கார் வாகனங்கள் பளீரென வெளிச்சத்தை பீச்சி எடுத்து வருவதும் போவதுமாக இருந்தது. திருநெல்வேலி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தே இல்லாத நிமிடங்கள் என்று எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்தபோது அவன் கலவரமானான். எங்கே பணத்தை தள்ளுறது? காரை ஓர் ஓரமாக நிறுத்தி காத்திருந்து வாகனங்கள் எதுவும் அருகில் வராத போது பிணத்தை இழுத்து சாலை ஓரமாக தள்ளிவிடலாம் என்று முடிவு செய்தான். அத்தியாயம் 9. வேலையா காரை சாலை ஓரமாக நிறுத்தினான். காரிலிருந்து இறங்கிய போது தூரத்தில் ஒரு விளக்கு தெரிந்தது. அது வேகமாகவும் நெருங்கி வந்தது. மீண்டும் லாரி. வந்த லாரி அவன் அருகில் நின்றது. வேலையாக்கு திடீரென பயம் புரண்டது. லாரியின் பிரகாசமான ஹெட்லைட் வெளிச்சத்தில் காருக்குள் உள்ள பிணம் பளிச்சு பளிச்சு. என்னப்பா, பஞ்சரா? ஸ்டெப்னி இல்லையா? இல்லைங்க. இல்லையா? லாங் ரூட் வர்ற ஸ்டெப்னியெல்லாம் செக் பண்ணி எடுத்துற வேணாமா? சரி, பஞ்சரான வீலை கழட்டு. 10 கிலோமீட்டரில் வல்கனைசிங் இருக்குது, விட்டுட்டு போகிறேன். வந்து டூல்ஸ் இல்லையா? சாமானெல்லாம் ஏயா இல்லாமல் என்று லாரி டிரைவர் ஆரம்பிக்க வேலையா அவசரமாக குறுக்கிட்டான். வந்து கார் பஞ்சலெல்லாம் இல்லைங்க. இதை முதல்லையே சொல்லி தொலைக்கூடாது என்ற லாரி டிரைவர் இந்த வாக்கியத்தை பேசி முடிக்கும் முன்மே லாரியை நகர்த்தினான். வேலையா ஆசுவாசமாக ஒரு பெருமூச்சு விட்டான். சற்றென்று பின்கதவுக்கு வந்தான். பிணத்தெழுத்து வெளியில் தள்ளிடலாமா? கதவின் கைப்பிடியில் கை வைக்க மீண்டும் ஏதோ வாகனம் வந்தது. இப்பொழுது பிணத்தை இழுத்து வெளியே இழுத்தால் அந்த வெளிச்சத்தில் அது தெளிவாக வந்து தெரிந்துவிடுமே. ஆபத்து. கைப்பிடியிலிருந்து கையை எடுத்தான். வந்தது ஒரு டெம்போ. அவனது கார் அருகில் வந்தது. அந்த டெம்போ வேகம் குறைந்து நின்றது. டெம்போ டிரைவர் கதவை திறந்து எட்டி பார்த்தான். என்னண்ணே, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. டெம்போ புறப்பட்டு போனது. மீண்டும் அவசரமாக வேலையா வந்து கார் கதவில் கை வைக்க மீண்டும் ஒரு வாகனம்.
அவனுக்கு பிரச்சனையின் பரிமாணம் புரிய ஆரம்பித்தது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் எப்பொழுதும் வாகன போக்குவரத்து இருந்து கொண்டேதான் இருக்கும். ஓரமாக காரை நிறுத்தினால் போகும் வாகன டிரைவர்கள் வாகனத்தை நிறுத்தி என்ன ஏது என்று விசாரிக்கத்தான் செய்வார்கள். போக்குவரத்தும் ஹெட்லைட்டின் ஒளிவெள்ளமும் நிறைந்த இந்த சாலையில் பிணத்தை கடாசிவிட்டு செல்வது என்பது இயலாத காரியம். இது புரிய ஆரம்பித்ததும் வேலையாவுக்கு நெஞ்சையே அடைத்தது. அதே சமயம் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. இப்படியே அல்லாடி கொண்டிருந்தால் சென்னைக்கு செல்வதும் லேட் ஆகிவிடுமே. முதலாளி சூரியகாந்தன் அங்கு வந்து காத்திருப்பார். சிக்கல்தான். ஒன்றும் தெளிவாக புரியாத வேலையா குழப்பத்துடன் காரை கிளப்பினான். அவன் உடல் முழுக்க வியர்த்து கைகால்களெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 10. கார் விரைந்து கொண்டிருந்தது. அடையாளம் தெரியாத அந்த நபரின் கோரமான பிணம் காரிலேயே இருந்தது. வேலையா மனமுழுக்க கேள்விகள். இந்த பிணத்தை எப்படி அகற்றுறது? இந்த சிக்கலிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? நேரம் ஆக ஆக அவனது ஆரம்பக்கட்ட பயம் கொஞ்சம் குறைந்து மனம் திடப்பட்டு இருந்தது. எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பணத்தை அப்புறப்படுத்தியே ஆகணும் என்று முடிவு செய்து கொண்டான். திருச்சி தாண்டி விழுப்புரம் செல்லும் சாலையில் கார் விரைந்து கொண்டிருந்தது. வழியில் சாலை ஓரத்தில் ஒரு மண்பாதை பிரிவது தெரிந்தது. சின்னதாய் ஒரு துருப்பிடித்த கைகாட்டி புதூர் 2.5 கிலோமீட்டர் என்று கைகாட்டி கொண்டிருந்தது. மெயின் ரோட்டில் சென்றால் தானே டிராஃபிக் பிரச்சனை. அங்கு தானே வண்டிகள் வருவதும் போவதுமாக இருக்குது. இப்படி ஒரு கிளைப்பாதையில் போயிட்டா சிக்கல் இல்லையே. சற்றென்று காரை அந்த மண்பாதையில் திருப்பினான். எங்கோ மிக தொலைவில் மின்மினி பூச்சிகள் அளவில் விளக்குகள் வெளிச்சம் தெரிந்தது. மற்றபடி அந்த ஏரியா முழுவதும் ஆள் அரவமற்று இருந்தது. அந்த பாதையில் 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்று வந்தான் வேலையா. சாலை ஓரமாக ஒரு பாலும் கிணறு இருந்தது. 1.5 அடி கைப்பிடி உயர சுவர் இழிந்து செங்கல் வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. அதன் ஓரமாக காய்ந்த செடிகளும் ஒரு சின்ன புதரும் இருந்தன. வேலையா காரை நிறுத்தினான். பிணத்தை தூக்கி போட இதைவிட வாகான இடம் கிடைப்பது அரிது என்று தோன்றியது. காரிலிருந்து இறங்கினான். கவனமாக சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த பிரதேசத்தில் நிச்சயமாக யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு காரின் பின்பகுதிக்கு விரைந்து வந்தான். பின்கதவை திறந்து அந்த சடலத்தை வெளியே இழுக்க முயன்றான். வசக்கேடாக முடங்கி சீட்டுக்கிடையே சிக்கி கிடந்தது அது. செத்து கிடந்தவனின் தோல் பகுதியில் கை கொடுத்து இழுத்தான். சடலம் வெளிவேற மறுத்தது. மீண்டும் எதிர்ப்புறமாக வந்து அந்த பக்க கதவை திறந்து கால்களை பிடித்து இழுத்தான். ஒரு கால் மட்டும் சீட்டுக்கடியில் சிக்கி கொண்டிருந்தது. அதை பிடித்து இழுத்தான். சடலம் அசைவு கொடுத்தது. தன் முழு பலத்தையும் பிரயோகித்து இழுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிணம் காருக்கு வெளியே வந்தது. வேலையாவுக்கு மூச்சு வாங்கியது. சில வினாடிகள் நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட அவன் அந்த பிணத்தின் கால்களை பிடித்து தூக்கினான். தரையோடு இழுத்து கொண்டு வந்து கிணற்றை அணுகினான். மெல்ல புரட்டி அந்த சடலத்தை கிணற்றினுள் தள்ளினான். தண்ணீர் வற்றி மண் சரிந்து தூர்ந்து போயிருந்த ஆழமில்லாத அந்த கிணற்றுக்குள் பிணம் சொத்தென்று விழும் சத்தம் கேட்டது. பெரிய விடுதலை உணர்வு கிடைத்தது அவனுக்கு. அவசரமாக காருக்கு திரும்பினான் வேலையா. சற்றென்று காரில் ஏறி காரை கிளப்ப திருப்பி வந்த வழியே ஓட்டினான். காரில் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தான். மெயின் ரோட்டுக்கு வந்து கார் வலது பக்கமாக இழுப்பது தெரிந்தது. காரை நிறுத்தி இறங்கி பார்த்தான். வலது பக்கம் முன்வீல் பஞ்சர். வேலையா மணி பார்த்தான். 2:30. மனது கணக்கு போட்டது. கொஞ்சம் விரட்டி பிடித்து போனால் எப்படியும் 7 மணிக்கெல்லாம் சென்னை போய்விடலாம். பிரச்சனை இல்லை. சுறுசுறுப்பாக அந்த சக்கரத்தை கலற்றி ஸ்டெப்னியை எடுத்து மாட்டினான். அந்த வழியாக வருகிற போகிற வாகனங்கள் அவன் அருகில் நின்று ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தது. சரியாக 10 நிமிடம் ஸ்டெப்னி மாட்டி முடித்த வேலையா காருக்குள் ஏறினான். குப்பென்று அடித்தது இரத்த வாடை. பதட்டத்திலும் பயத்திலும் பரபரப்பிலும் மூழ்கியிருந்த அவனுக்கு இதுவரை அந்த வாடை தெரியவில்லை. இப்போது தெரிந்தது. காரினுள் இருந்த விளக்கை எரியவிட்டான். பின் சீட்டுக்கும் முன் சீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரப்பர் ஷீட்டில் கெட்டியாய் கொளகொளவன ரத்தம் தேங்கி இருந்தது. கீழே இறங்கி அந்த ஷீட்டை எடுத்து உதறினான். குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீர் எடுத்து ஷீட்டை கழுவினான். மீண்டும் உள்ளே வந்து லைட்டை போட்டான். வேறு எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருந்தது. கண்ணாடிகளை இறக்கிவிட்டு காற்றோட்டமாக்கினான். மீண்டும் காரை கிளப்பினான். நேரம் நிதானமாக நகர்ந்தது. தூரம் வேகமாக கடந்தது. வேலையா சென்னை வந்தபோது மணி காலை 7:10. வந்ததும் முதல் வேலையாக 2 பாக்கெட் பக்தி வாங்கி காருக்குள் கொளுத்தினான். இரத்தவாடை முதலாளிக்கு தெரிந்துவிடக்கூடாதே. அத்தியாயம் 11. நெல்லை எக்ஸ்பிரஸ் எக்மோர் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தபோது காலை மணி 8:45. அருண் இந்துஜா இருவரும் தங்கள் உடைமைகளை சேகரித்து கொண்டு இறங்கினார்கள். கூடவே சூரியகாந்தனும் இறங்கினார். மிஸ்டர் அருண், இங்கே எக்மோர்லேயே ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன். வசதியான டீசன்ட் ஹோட்டல். நீங்கள் கூட இதே ஹோட்டலில் தங்கிக்கலாமே. தேங்க்யூ சார். பரவாயில்ல. 2 நாள் என்னோட கெஸ்ட்டாக தங்குங்களே. பரவாயில்ல சார், நாங்கள் வழக்கமாக தங்குற ஹோட்டலில் அட்வான்ஸாக ரூம் புக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்துஜாவும் சிரித்தாள். எந்த ஹோட்டலில் தங்குறீங்க மிஸ்டர் அருண்? அவன் ஹோட்டல் பெயரை சொன்னான். ஓகே, டைம் இருக்கும்போது காண்டாக்ட் பண்ணுறேன் என்றான் சூரியகாந்தன். ஷியோர், அப்போ நாங்கள் கிளம்புறேன் சார் என்று விடைபெற்றான் அருண். இந்துஜாவும் வர்றங்க என்று இரு கையும் கூப்ப அவர் பெரிதாக ஒரு கும்பிடு போட்டார். அருணும் இந்துஜாவும் விலகினார்கள். அருண், இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன ஒரு பணிவு பார்த்தீங்களா?
பணிவு மட்டுமில்லை, ஒரு பண்பு, உதவுற மனப்பான்மை எல்லாமே இருக்குது. ஆமாம் இந்து என்றான் அருண். எக்மோர் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். அடுத்த வினாடி ஆட்டோ டிரைவர்களால் அருணும் இந்துஜாவும் சூழப்பட்டார்கள். சற்று வயதான ஆட்டோ டிரைவரை தேர்ந்தெடுத்து அணுகினான் அருண். போக வேண்டிய ஹோட்டலை சொன்னான். வாங்க சார். அருணும் இந்துஜாவும் அந்த ஆட்டோவில் கிளம்பினார்கள். அத்தியாயம் 12. சூரியகாந்தன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போதே கண்டுகொண்டு அவரை நோக்கி ஓடியோனான் வேலையா. எப்போ வந்தப்பா? 1 மணி நேரம் இருக்குங்க ஐயா. பெட்டி கொடுங்க. சின்ன பெட்டி தானே, எங்கிட்டே இருக்கட்டும். காரை எங்கே நிறுத்தியிருக்க? அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வாங்க ஐயா. அவர்கள் காரை நெருங்கினார்கள். வேலையாவின் மனது பக் பக்கென அடித்து கொண்டது. கைகால்கள் உதறல் எடுத்தது. தப்பு செய்துவிட்டோம் என்ற உறுத்தல் இருந்தது. காரை அணுகி கதவை திறந்து விட்டான். என்னப்பா குப்புன்னு வாசனை அடிக்குது? திடீரென்றது வேலையாவுக்கு. பதறினான். ஐயா, இதுக்கேப்பா இப்படி பதற? பக்தி வாசனை சொன்ன சாமி முடியாக்கும். ஆமாங்க ஐயா என்றான். நிம்மதி பெருமூச்சு வந்தது. பதட்டத்துடன் நின்றான். என்னப்பா நிற்கிற? காரை எடு. அவசரமாக வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். என்னாச்சு வேலையா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு நீ ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா என்றவன் காரை கிளப்பினான். நேராக போய் ரைட்டில் திரும்புப்பா. சூரியகாந்தன் வழி சொல்ல வேலையா கார் ஓட்டினான். அவர் தங்க வேண்டிய ஹோட்டலை அடைந்தார்கள். பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்திவிட்டு டிக்கியில் இருந்த சூட்கேஸை வெளியே எடுத்து வைத்தான் வேலையா. ஹோட்டல் பணியால் வர அவனோடு இவனும் பெட்டியை தூக்கி கொண்டு அவரது அறை வரை போனான். கீழே டிரைவர்கள் குளிக்கிறதுக்கு தனியாக ரூம் இருக்குது, போய் குளிச்சுட்டு வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துரு என்று ஒரு 200 ரூபாயை எடுத்து கொடுத்தார் சூரியகாந்தன். ஐயா, நேற்று கொடுத்த பணமே மீதம் இருக்குங்க ஐயா. அட, அது இருக்கட்டும், இதை டிஃபன் சாப்பிட வச்சுக்கோ. சாப்பிட்டுட்டு கார்லேயே இரு. தூங்கணுன்னா தூங்கு. நம்ம மத்தியானத்துக்கு மேலே தான் வெளியே போகணும். சரிங்க ஐயா. வேலையா அறையிலிருந்து வெளியேறினான். கீழே வந்து அந்த ஹோட்டலின் பக்கவாட்டிலிருந்து குளியலறையில் குளித்து உடை மாற்றிக்கொண்டான். சாப்பிடப் போனான். 1/2 மணி நேரம் அலைந்து திரிந்து ஒரு சின்ன டிஃபன் செட்டை கண்டுபிடித்தான். சிக்கனமாக 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டு வந்தான். வந்து காரின் பின் சீட்டில் படுத்தான். படுத்தவன் சீக்கிரமே தூங்கி போனான். எவ்வளவு நேரம் அசந்து தூங்கினான் என்று தெரியவில்லை. வேலையா வேலையா என்று அழைத்தபடி தட்டி எழுப்பப்பட்ட தூக்கம் கலைந்து விழித்தான். சூரியகாந்தன் நின்றிருந்தார். என்னப்பா அப்படி ஒரு தூக்கம்? அவ்வளோ அசதியா? மன்னிச்சுக்கங்கய்யா, ராத்திரியெல்லாம் முடிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்தனால கொஞ்சம் அசந்துட்டேன். வேலையா அவசரமாக போய் முகம் கழுவி துடைத்து கொண்டு வந்தான். வந்தவன் காரின் பின் சீட்டுக்கடியில் குனிந்து சூரியகாந்தன் எதையோ பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அவனுள் மீண்டும் பதட்டம் வந்தது. ஏதாவது ரத்தக்கரையா என்ன? ஐயோ, தொலைஞ்சோம். அலறியது மனது. அத்தியாயம் 13. பதறிக்கொண்டு ஓடி வந்தான் வேலையா. ஐயா, என் பேனாவை கையில் வச்சுருந்தேன், கீழே விழுந்துருச்சு என்ற சூரியகாந்தன் விவரம் சொன்னதும் தான் மனது நிம்மதிப்பட்டது அவனுக்கு. நான் எடுத்துக்கிறேன், நீ ஏறு என்றார் சாதாரணமாக. சூரியகாந்தன் தொடர்ந்து டேர வேலையா டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். நீ வண்டி எடுப்பா. வண்டி நகர்ந்தது. சூரியகாந்தன் நிமிர்ந்து உட்கார்ந்து வழி சொல்ல வேலையா கார் ஓட்டினான். கோடம்பாக்கத்தின் நெரிசலான வீதியொன்றில் காரை நிறுத்தச் சொன்னார் சூரியகாந்தன். நீ இங்கே இரு, இதோ நான் வந்துடுறேன் என்று சொன்னவர் 20 நிமிடத்தில் திரும்பி வந்தார். ஹோட்டலுக்கு போகலாம்ப்பா என்றார். கார் ஹோட்டலுக்கு திரும்பியது. இனிமேல் நாளைக்கு காலையில் தான் நான் வெளியே போகணும். காரை பார்க் பண்ணிவிட்டு நீ ஏதாவது சினிமா அதிகமாக போகிறதா இருந்தால் போயிட்டு வா. பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் படம் என்றார் சூரியகாந்தன். வேலையா ஒரு மாறியாக குலைந்து தலையை சொரிந்து வெக்கப்பட்டான். ரோட்டோர சுவர்களில் அரைகுறையாக தெரிந்த ஆங்கில பட போஸ்டர்கள் அவனை சலனப்படுத்தின. பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு தன் அறைக்கு போனார் சூரியகாந்தன். வேலையா காரை நிறுத்தி பூட்டினான். ஆங்கில திரைப்பட மோகத்தில் மெல்ல வெளியேறினான். ஹோட்டல் வாசலில் நின்ற செக்யூரிட்டியிடம் விசாரித்தான். இங்கிலீஷ் படம் நடக்கிற தேட்டர் எங்கேங்க இருக்குது? செக்யூரிட்டி நம்பர் வழி சொன்னான். நடந்து போயிடலாமா? நடந்து போகலாம், பக்கம்தான். 4 மணிக்கு தான் படம் போடுவாங்க, போங்க. நடந்து போகும்போது வேலையாவுக்கு நிம்மதியாக இருந்தது. அந்த கொலை சமாச்சாரத்தில் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. முதலாளிக்கு தெரியாமல் அதை மறைத்தும் ஆயிற்று. மனது ஒரு மாதிரி நிம்மதிப்பட்டாலும் சம்பவத்தின் பாதிப்பு ஏற்படுத்திய நெருடல் ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. கிணத்தில் தான் போட்டுவிட்டு வந்த பிணம் என்ன ஆயிருக்கும் என்ற சிந்தனை எழுந்தது அவனுக்கு. அந்த பிணத்தை கண்டுபிடித்திருப்பார்களா? தியேட்டருக்கு போகும் வழியில் ஒரு பெட்டி கடையில் நின்று அத்தனை மாலை இதழ்களையும் வாங்கி பார்த்தான். எந்த பத்திரிகையிலும் கிணற்றில் கிடந்த அடையாளம் தெரியாத பிணம் பற்றிய செய்தி வரவில்லை. வேலையாவுக்கு மனம் ஆறுதலானது. ஆனால் அந்த ஆறுதல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அன்றைய இரவில் ஒரு விபரீத சம்பவம் வெடித்தது. அத்தியாயம் 14. அண்ணே அண்ணே தட்டி எழுப்பப்பட்ட வேலையா தூக்கம் கலைந்து பார்த்தான். எதிரே 2 பேர் நின்றிருந்தனர். தூக்க கலக்கம் தெளிந்து சுதாரிக்க சில வினாடிகள் பிடித்தது அவனுக்கு. ஆங்கில படம் பார்த்ததும் அருகில் ஒரு வண்டிக்கடையில் பரோட்டா சாப்பிட்டதும் நினைவுக்கு வந்தது. அதன் பிறகு வந்து படுத்ததும் ஞாபகம் இருந்தது. அப்படி அசந்து தூங்கி இருக்கிறோம். தூக்கத்தில் இருப்பனை தட்டி எழுப்புகிறார்களே, யார் இவர்கள்? எதற்காக எழுப்புகிறார்கள்? கண்களை கசக்கி விட்டு எழுந்து உட்கார்ந்தார். யார் நீங்கள்? என்ன வேணும்? கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? யார் நீங்கள்? கார் டிரைவர் தாங்க. எங்கள் வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள், வந்து ஒரு கை கொடுத்து தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
அந்த இருவரில் சற்று உயரமான ஒரு நபர் துளி கூட சந்தேகப்படாமல் வேலையாக எழுந்து வந்தார். எந்த காரு? தோ அதாங்க. அவர்கள் சுட்டிய காட்டிய கார் காம்பவுண்டுக்கு வெளியே நின்றிருந்தது. வேலையா அவர்களுடன் நடந்தான். அவன் அந்த காரை நெருங்கிய வினாடி காரின் பின்பக்க கதவு சற்றென்று திறந்து உள்ளே ஒரு நபர் தெரிந்தான். என்ன நிகழ்கிறது என்று அவன் யூகிக்கு முன்னர் பின்னால் இருந்து ஒருவன் ஒரு தள்ளு தள்ள காரில் இருந்தவன் முன்னால் இருந்து இழுக்க அரை வினாடி அவகாசத்தில் காரினுள் திணிக்கப்பட்டான். அடுத்த நொடி பொழுதில் கார் கதவு டப்பென சாத்தப்பட கார் கிளம்பி விரைந்தது. காரில் 4 பேர் இருந்தார்கள். ஏய் யாரு என்று அவன் கூவ அடுத்த வினாடி வாயில் இடிக்கப்பட்டான். கத்தாத! கார் சர்ரென்று விரைந்தது. சில வினாடிகள் அவனுக்கு எதுவும் புரியவில்லை. பிறகுதான் தான் கடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்தான். அந்த கார் ஒரு காம்பவுண்டுக்குள் நுழைந்து நின்றது. இறங்கு! வேலையா இறங்கினான். காரில் அவனை கடத்தி வந்தவர்களும் இறங்கினார்கள். 4 தடித்தடியாக இருந்தார்கள். வா, யார் நீங்கள்? எதுக்காக என்ன கேள்வியை முடிக்கும் முன் வேலையா தாக்கப்பட்டான். கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை. நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். வா! வேலையா உள்ளறைக்கு அழைத்து செல்லப்பட்டான். எல்லாமே சினிமாவில் நடப்பது போல் இருந்தது. அங்கே இன்னொரு முரடன் இருந்தான். வேலையாவை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தார்கள். கொஞ்ச நேரமானதும் ஃபோன் ஒலித்தது. அரை முரடன் எடுத்து பேசினான். ஹலோ? இல்லையா? நல்லா தேடி பார்த்தாச்சா? சரி. ரிசீவரை வைத்துவிட்டு அபாயகரமான ஒரு பார்வையுடன் வேலையாவை நெருங்கி வந்து கேட்டான். பார்சல் எங்க? வேலையா குழப்பமாக பார்த்தான். பார்சலா? பார்சல் எங்க? எந்த பார்சலுங்க? கும் என்று ஒரு குத்து அவன் கன்னத்தை தாக்க அச்சோ என்று அலறினான். பார்சல் எங்கடா? எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் எந்த பார்சலை கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலீங்க. அழுகுரலில் வேலையா சொல்ல ஒரு முரடன் ஓடி வந்து 2 தோள்களையும் உறுதியாக பற்றி கொண்டு முழங்காலால் அவன் நெஞ்சு பகுதியில் பலமாக இடித்தான். ஐயோ! அலறினான் வேலையா. கும் என்று கண்கள் முழுக்க ஒரு இருட்டு தலை கவ்வியது. அவனை தாக்கியவன் அதே வேகத்தில் வேலையாவை தலை குப்புற வளைத்து முதுகில் ஒரு குத்து விட்டான். ஐயோ! அடிக்காதீங்கய்யா. பார்சல் எங்கன்னு சொல்லிடு. என்ன பார்சலுங்க? பரிதாகமாக கேட்டான் வேலையா. திரும்பவும் சொதப்புற பாத்தியா? சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு எந்த பார்சலும் தெரியாது. நீங்கள் யாரையோ நினச்சிட்டு என்னை போட்டு அடிக்கிறீங்க. டேய், இந்த கதையெல்லாம் விடாத. உன்னை அடிச்சே கொண்டுடுவோம். மரியாதையாக சொல்லு, பார்சல் எங்கே? திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வந்தையே, அந்த பார்சல் எங்கே? வேலையாவுக்கு பயங்கர குழப்பமாக இருந்தது. என்ன பார்சலை கேட்கிறார்கள்? யார் இவர்கள்? சட்டென்று வேலையாவுக்கு விவரம் புரிந்தது. இவங்க திருநெல்வேலியிலேருந்து காரில் வந்த 3 நபர்களை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. 3 பேரும் ஏதோ பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேருக்குள்ளே ஏதோ தகராறு. ஒருத்தனை கொலை செஞ்சு கார்லேயே போட்டுட்டு மற்ற 2 பேர்த்தையும் கம்பி நீட்டிட்டாங்க. பார்சல் இப்போ அந்த 2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்கணும். அது தெரியாமல் இவங்க விசாரிச்சுட்ருக்காங்க. அது புரிந்ததும் சற்றென்று இன்னொரு பயம் நெஞ்சுக்குள் புகுந்தது. அப்படின்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்ச கொலை விவரம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதே. இல்லைனா இந்த நபர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதே. தெரிந்தது மட்டுமல்ல, மெட்ராஸ் வரை தொடர்ந்து கண்காணித்து நம்மை பிடித்தும் விட்டார்கள். குப்பென தொண்டையை அடைத்தது பயம். வேலையா நடுங்கினான். என்னடா முழிக்கிற? பார்சல் எங்கன்னு சொல்லு. எனக்கு எந்த பார்சலும் தெரியாதுங்க. சரம் மாறியாக தாக்கப்பட்டான் வேலையா. சொல்லு, பார்சலை யார்கிட்ட கொடுத்த? தாக்குதலை தாக்க பிடிக்க முடியாமல் அலறினான். ஐயோ, எனக்கு எந்த பார்சலும் தெரியாதுங்க. முகத்தில் அடித்து கொண்டு அழுதான். அவனை கடத்தி வந்தவர்கள் ஒருவன் அவனை எட்டி உதைக்க சுவரோரமாக போய் விழுந்தான் வேலையா. பார்சலை என்ன பண்ணினான்னு சொல்லி தொலை என்று அவன் மீண்டும் மிதிக்க இந்த தாக்குதலை தாக்கிக் கொள்ள முடியாமல் வேலையா மயக்கத்துக்கு போனான். அவனை கடத்தி வந்த நபர்கள் குழப்பமாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 15. வேலையாக்கு மயக்கம் தெளிந்தது. சுவர் ஓரமாக விழுந்து கிடந்தவன் மெல்ல மெல்ல விழிப்புக்கு வந்தான். லேசாக பரவியிருந்த குளிர் அது அதிகாலை என அவனுக்கு உணர்த்தியது. மெதுவாக எழுந்தான். கன்னம், மூக்கு, நெஞ்சு, வயிறு, முதுகு, கை கால்கள் என உடலின் சகல பகுதிகளிலும் வலித்தது. அம்மா என்று முணங்கினான். எழுந்து நின்றபோது பலவீனமாக தள்ளாடினான். சுவரில் சாய்ந்து நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு முதலாளிக்கு செய்த துரோகத்திற்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது என்று உணர்ந்தான். நல்ல குணமும் உதவும் தன்மையும் பரிவும் மிக்க அவருக்கு துரோகம் செய்தது தவறுதான் என்று மனதார உணர்ந்தான். இந்த தண்டனை தவிர இன்னும் என்னென்ன பூதாகரமான பிரச்சனைகள் காத்திருக்கின்றனவோ என்று பயந்தான். அந்த கொலை கூட்டம் மீண்டும் சாட்டப்பட்டு விடுமோ, போலீஸ் அவனை மோப்பம் பிடித்து வந்து விடுவார்களோ என்று அஞ்சினான். ஆயாசமாக இருந்தது. இனி என்ன செய்வது? இங்கிருந்து தப்பிவிடலாமா? அது சாத்தியம்தானா? பையை தொட்டு பார்த்தான். பணம் அப்படியே இருந்தது. மெதுவாக நடந்து வாசலுக்கு வந்தான். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உள்ளாக வலித்தது. வாசலில் இரட்டை கதவு இருந்தது. உட்புற தாழ்பால்களில் ஒன்றை மட்டும் போடப்பட்டிருந்தது. அதை விலக்கினான். மெதுவாக உட்பக்கம் கதவை இழுத்து திறந்தான். வெளிப்புறம் போட்டிருந்த தாழ்பால் அப்படியே உருவிக்கொண்டு விலக கதவு விரியத் தொடங்கியது. அது ஒரு ஹால். அங்கே 4 பேர் விழுந்து கிடந்தார்கள். வேலையாக்க அவர்களை அடையாளம் தெரிந்தது. அவனை கடத்தி வந்தவர்கள். அவர்களுக்கு அருகில் பெரிய சைஸ் மது பொட்டிகள் 2 கிடந்தன. 4 கண்ணாடி டம்ளார்கள், சிகரெட் துண்டுகள்,
தீப்பெட்டி, பிரியாணி பார்சல், இலை, தாள் என குப்பையாக கிடந்தது. அவர்கள் விழுந்து கிடந்த நிலையை பார்த்த வேலையாவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. தப்பிச்சிடலாம். மெல்ல அடியெடுத்து நகர்ந்தான். வாசலை நோக்கி நடந்தான். உட்புற தாழ்பால் விளக்கி சத்தமின்றி விழுக்கதவை திறந்தான். சில்லென முகத்தில் எடுத்த காலை பனிக்காற்று அவனுக்கு சற்று தெளிவும் தெம்பும் கொடுத்தது. ஓசைப்படாமல் வெளியேறி கதவை சாத்தினான். மெதுவாக காம்பவுண்ட் கேட்டை நோக்கி நடந்தான். எந்த அறவும் இல்லாமல் அந்த அதிகாலை அமைதியாக இருந்தது. தொலைவில் எங்கோ வாகனங்கள் செல்லும் சத்தம் மட்டும் அந்த அமைதியை குலைத்தது. வேலையா காம்பவுண்ட் கேட்டை நெருங்கி திறந்தான். அது எழுப்பிய கீச் சத்தம் அந்த அமைதியான சூழலில் மிக பிரம்மாண்டமாக கேட்டது. அந்த சத்தத்திற்கு பதிலாக கட்டடத்தின் அருகிலிருந்து ஒரு அசைவு தெரிந்தது. யாரோ கவனிக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு உறுத்த உஷாரான வேலையா வேகமாக வெளியேறினான். டேய், யாரது என்ற முரட்டு குரல் பின்னாடிருந்து கேட்டது. சற்றென்று ஓடினான் வேலையா. யாரோ துரத்துவது தெரிந்தது. டேய் நில்லு, டேய் என்று பின்னாலிருந்து குரல் கேட்டது. வேலையா பிசாசு வேகத்தில் ஓடினான். தப்பிவிட வேண்டும் என்று வெறி பின்னாலிருந்து தள்ள, உயிர் பயம் முன்னால் நின்று இழுக்க படுவேகமாக ஓடினான். சந்து, வீதி என எது தென்பட்டாலும் அதில் திரும்ப புகுந்து ஓடினான். ஒரு வழியாக மெயின் ரோட்டை தொட்ட அவன் அங்கு நின்று சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அது அவனோட அதிர்ஷ்ட வினாடியாக இருக்க தொலைவில் ஒரு வெளிச்சப்போட்டு தெரிந்தது. அது நெருங்கி அணுகியது. ஆட்டோ. கையசைத்து நிறுத்தினான். எங்கே போகணும்ப்பா? சூரியகாந்தன் தங்கியிருந்த ஹோட்டல் பெயரை சொன்னான். 400 ரூபா ஆகும், வாங்கிக்க. ஆட்டோ கிளம்பியது. தன்னை யாராவது தொடர்ந்து வருகிறார்களா என்று திரும்பி பார்த்தான். இல்லை. வெறிச்சோடி கிடந்த அந்த சாலையில் ஆட்டோ வேகமாக விரையத் தொடங்கியது. அத்தியாயம் 16. ஹோட்டல் வாசலில் ஆட்டோ நிற்க அதிலிருந்து வேலையா இறங்கிய போது ஹோட்டல் லாபி பரபரப்பாக இருந்தது. சூரியகாந்தன் பதட்டத்துடன் லாபியில் நின்றிருந்தார். ஹோட்டல் பணியாளர்களும் ஒருவித டென்ஷனுடன் இருந்தார்கள். வேலையாக கண்டதும் பதட்டத்துடன் ஓடி வந்தார் சூரியகாந்தன். எங்கப்பா போயிட்ட? உன்னை காணலெனதும் நான் ரொம்ப பதறிட்டேன். அவர் பரிவோடு கேட்க வேலையா சற்றென்று உடைந்து போனான். அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அவரது காலில் விழுந்தான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னப்பா இது காலில் விழுந்துக்கிட்டு? அட எந்திரியானியா? தொட்டு தூக்கினார். சொல்லாமல் கொல்லாமல் போனதால நான் உன்னை தேடி பயந்துட்டேன். அவ்வளோதான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டேன். சிக்கலா? நீ என்னப்பா சொல்கிற? வேலையா சுற்றுமுற்றும் பார்த்து ஹோட்டல் பணியாட்கள் நிற்பதைக் கண்டு தயங்கினான். ஐயா, தனியாக சொல்லணுமா? ஆமாங்க ஐயா. சரி வா, என்னோடய ரூமுக்கே போயிடலாம். சூரியகாந்தனும் வேலையாவும் அவரது ரூமுக்கு வந்தார்கள். சொல்லுப்பா, என்ன சிக்கல்? ஐயா, திருநெல்வேலியிலேருந்து தனியாக மெட்ராஸ் வரமே, பேச்சு துணைக்கு ஆகட்டுமேனு 3 பேரை திருநெல்வேலியிலேருந்து நம்ம காரில் ஏற்றிட்டு வந்தங்க ஐயா என்று அழுதான். அட, இவ்வளோதானப்பா, பரவாயில்ல விடு என்றார் சூரியகாந்தன் பெருந்தன்மையாக. வேலையா திரும்பவும் அவர் காலில் விழுந்தான். ஐயா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் பெரிய மனசுக்கு இது நான் செஞ்சு துரோகங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. அட, இது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை. சரி எலும்பு, போய் தூங்கு போ. நாளைக்கு காலையில் நம்ம 2-3 இடத்துக்கு போகணும் என்றார் சூரியகாந்தன். ஐயா, அதில் ஆரம்பிச்சது தான் பிரச்சனையே. இப்போ ஒரு கொலை வேற நடந்துருச்சு. கொலையா? என்ன சொல்கிற வேலையா? இப்பொழுது சூரியகாந்தன் பதட்டமானார். வேலையா ஆரம்பம் மூலம் நடந்தது எல்லாம் விவரமாக சொன்னான். அட பாவி, பெரிய சிக்கலில் மாட்டிட்டியாப்பா. முதல்லையே என்கிட்ட விவரத்தை சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேனே என்றார் ஏராளமான கவலையோடு. வேலையா எதுவும் பேசாமல் அழுது கொண்டிருந்தான். சரி, நிதானமாக யோசிக்கலாம் என்ற சூரியகாந்தன் சிந்தனையில் ஆழ்ந்தார். என்ன செய்யலாம் யோசித்தார். ஏன் வேலையா, ஏதோ பார்சல் கேட்டு ஒன்று அடித்தாங்கன்னு சொல்கிறியே, அந்த பார்சல் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலிங்க ஐயா. அது என்ன பார்சல், என்ன ஏதுன்னு எதுவுமே புரியலிங்கய்யா எனக்கு. நம்ம காரில் ஏறின 3 பேர் அந்த பார்சலை கொண்டு வந்திருப்பாங்க. அது தொலைஞ்சு போச்சுன்னு மட்டும் தெரியுதுங்க ஐயா என்றான் வேலையா. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, அந்த ஆட்கள் யாரையாவது தெரியுமா? தெரியலையே. ஏதோ புத்திக்கிட்டு போய் அவனுங்களை காரில் ஏற்றிட்டேன். அவனுக்கு யார் எவன்னு தெரியல. என்னை வம்பில் மாட்டி விட்டுட்டு அவனுக்கு போயிட்டானுங்க. தலையில் அடித்து கொண்டு அழுதான் வேலையா. சூரியகாந்தன் ஒரு முடிவுக்கு வந்தவராக ஃபோனை எடுத்தார். அத்தியாயம் 17. தூங்கிக் கொண்டிருந்த அருண் மீது மலர்குழுவில் சரிய அவன் விழித்தான். இந்துஜா. மணி 5:30, என்னென்ன தூக்கம் என்றால் அவன் மேலிருந்து சரிந்து இந்துஜா. என்ன இது காலங்காத்தால் 5:30 மணிக்கு எழுப்பி விடுற? பேசாமல் படுத்து தூங்கு, 8 மணிக்கு எந்திரிக்கலாம். படுத்து தூங்குறதா? வாட், நான் காலையிலே குளிச்சு ரெடி ஆயாச்சு. நீங்களும் தயாராகுங்க, நம்ம நேராக மகாபலிபுரம் போகிறோம். ஏய், என்னடி இது தள்ளு? டியா, உங்களை தாயே, தகராறு வேண்டாம், என்ன தூங்க விடு. தாயா, நான் என்ன அம்மா மாதிரியா இருக்கேன்? சரி சினுங்காத. நான் 8 மணி வரைக்கும் தூங்குறேன். அதுக்கப்புறமா நான் எந்திரிச்சதுக்கப்புறம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அருண், ப்ளீஸ்ப்பா, எழுந்துக்கங்கப்பா. ஏஜென்சி வேலை எல்லாமே சமத்தா நேற்றே முடிச்சாச்சு. பிஸ்டல் டீலரை பார்த்து பேசியாச்சு. போலீஸ் ஆஃபீஸரில் பார்த்து லைசன்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. இனி என்ன வேணும்? உங்கள் காதலியை கூட்டிகிட்டு ஜாலியாக சுற்றலாம் தானே? காதலியா? தூங்க விடாத ராட்சசி. என்ன முடங்குறீங்க? ஒன்றும் இல்லை. எந்திரிங்க அருண், குவிக், டைம் ஆகுது. உனக்கா? சி, அசிங்கமாக பேசாதீங்க, வாங்குவீங்க.
என்ற இந்துஜா சொன்ன வினாடி ஃபோன் ஒலித்தது. இந்துஜா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மிஸ்டர் அருண் இருக்காரா என்றது எதிர்முனை. நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க? சூரியகாந்தன் என்ற குரலை அடையாளம் தெரிந்தது. வணக்கம் சார், சௌக்கியமா? நான் இந்துஜா என்றாள் அவள் உற்சாகமாக. சௌக்கியமா? ஒரு பெரிய பிரச்சனை. என்னோடய டிரைவர் திருநெல்வேலியிலிருந்து வரப்போ 3 பேர்த்த காரில் ஏற்றிட்டு வந்திருக்கான் என்று ஆரம்பித்து விவரம் சொன்னார். அச்சச்சோ, அந்த கொலகாரங்களை பிடிக்கணும், இவன் நிரபராதிங்கிறத நிரூபிக்கணும். எனக்காக இல்லாட்டியும் பாதிக்கப்படுற ஒரு ஏழை அப்பாவிக்காக நீங்கள் இந்த உதவி செய்யணும். இந்த கேஸ் சம்மந்தமாகிற செலவையும் உங்கள் ஃபீஸையும் அவனோட முதலாளிங்கிற வகையில் நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் தொழிலாளி பாதிக்கப்பட்டாங்கிறதும் அவனுக்கு உதவணுங்கிற உங்கள் பெரிய மனம் எனக்கு புரியுது சார். அந்த நல்ல இனத்துக்காக எங்களோட ஓய்வு நாளும் பரவாயில்ல, நாங்கள் இந்த கேஸை எடுத்துக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இன்னும் 1 மணி நேரத்தில் அருணும் நானும் அங்கே இருப்போம். அவர் தான் தங்கியிருக்கும் ஹோட்டலின் பெயரை சொன்னார். ஓகே சார், வந்துடுறோம், பை பை என்று ரிசீவரை சாத்தினாள். அருண் நம்ம கூட ட்ரெயினில் வந்தாரே பெரியவர், அவரோட டிரைவருக்கு ஒரு பிரச்சனை, அதை அட்டன் பண்ண நம்ம போகிறோம். ஏதோ மகாபலிபுரம்னு சொன்னேன், அது கேன்சல். முதல்ல கடமை, அப்புறமா காதல். நேரமாகுது, கமான் எந்திரிங்க. அருண் படுக்கையிலிருந்து எழுந்தான். அத்தியாயம் 18. வேலையா சொல்ல அருண் கவனமாக கேட்டான். இந்துஜா அந்த உரையாடலை டேப் ரெக்கார்டில் பதிவு செய்தாள். திருநெல்வேலியில் ஆள் ஏற்றியதிலிருந்து சென்னையில் அடி உதை வாங்கியது வரை எல்லாம் விவரமாக சொன்னான். கேட்ட விவரங்களை அருண் அசை போட்டான். காரில் பணத்தை பார்த்ததும் உடனே போலீஸுக்கு போயிருக்கணும் வேலையா. பயத்துலேயும் பதட்டத்துலேயும் போலீஸுக்கு போனால் பழி என் மேலே வந்துடுமோன்னு நினச்சிட்டேங்க. சரி, நடந்த விஷயத்தை நல்லா நினச்சிப்பார். அந்த ரயில்வே கேட்டில் தான் அவங்க காணாமல் போனாங்க. ஆமாங்க, நல்லா நிதானமாக யோசிச்சு அங்கே என்னென்ன வண்டிகள்லாம் நின்றுட்டு இருந்ததுன்னு சொல்லு. வேலையா சற்று யோசித்தான். பிறகு சொன்னான். நான் இருந்த சைடில் என் காருக்கு முன்னாடி 2 கார் நின்றுட்டு இருந்ததுங்க சார். அப்புறம் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்தது. என் காருக்கு பின்னாடி ஒரு லாரியும் ஒரு டெம்போவும் நின்றுட்டு இருந்தது. அவ்வளோதான் சார். அப்புறம் எதிர்பக்கம் ஒரு நிமிஷம், உன் காருக்கு முன்னாடி இருந்த அந்த காரில் அவங்க ஏறி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், நிச்சயமாக இல்லை. அந்த 2 காரும் என்னோட கண் பார்வையிலே தான் இருந்தது. அதில் அவங்க ஏறி போகலை. சரி, பின்னாடி வந்த லாரியும் டெம்போவையும் விட்டுறலாம். ஏன்னா இவங்க இப்படி இடையில பணத்தை போட்டு போகிற ஐடியா ஏதாவது இருந்தால் கார் ஏற்பாடு செஞ்சால் தான் ஃபாலோ பண்ணி வர வச்சுருப்பாங்க. லாரி டெம்போவெல்லாம் காரை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது. சரி, எதிர் திசையிலிருந்து என்னென்ன வாகனங்கள் லெவல் கிராசிங்கை தாண்டி போச்சு சார் என்றான் வேலையா பிரகாசமாக. சார், நாகர்கோயில் போகிற நேசமணி பஸ் ஒன்று எதிர் சைட்லேருந்து வந்தது சார். அது நம்ம காரை தாண்டி போய் ஒரு 2 நிமிஷம் நின்று அப்புறமா புறப்பட்டு போச்சு சார் என்றான் வேலையா. அருண் நிமிர்ந்தான். அப்போது அந்த 2 நபர்களும் அந்த பஸ் ஏறி திருநெல்வேலி போயிருக்கணும். அப்போது மணி என்னன்னு தெரியுமா? தெரியல சார். உத்தேசமாக என்ன இருக்கும்? வேலையா சொன்னான். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் அந்த லெவல் கிராசிங்கை தாண்டி போன நேசமணி பஸ்ஸை நம்ம ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதில் அந்த பஸ்ஸில் அந்த ரயில்வே கேட் பக்கம் 2 பேர் ஏறினாங்கன்னா எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு விசாரிச்சா தீர்ந்தது. ஓரளவுக்கு குற்றவாளிகளோட லொக்கேட் பண்ணிடலாம் என்றான் அருண் உற்சாகமாக. அது சாத்தியமா மிஸ்டர் அருண் என்று கேட்டார் சூரியகாந்தன். நிச்சயமாக சார். நேசமணி டிப்போவை காண்டாக்ட் பண்ணுனா 1/2 மணி நேரத்தில் விவரம் கிடச்சிரும். அந்த வேலையை எங்கள் திருநெல்வேலி ஆஃபீஸ் செஞ்சுடுவாங்க. எங்கள் ஆஃபீஸ் ஃபோனில் கூப்பிட்டு விவரம் சொன்னால் போதும் என்று அருண் மீண்டும் வேலையாவிடம் திரும்பினான். அடுத்தது அந்த பார்சல் விவகாரம். அந்த பார்சல் பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் வேலையா? அதை பற்றி எதுவுமே தெரியாது சார். அது என்ன பார்சல், அது என்ன சைஸு, சிறுசா பெருசா கருப்பா சிவப்பா எதுவும் தெரியாது. அவனுங்க அடித்து விசாரிச்சதை பார்த்தா அது ரொம்ப மதிப்புள்ள பொருளும் தெரியுது. நிச்சயமாக அது மதிப்பு மிக்க ஒரு பொருளாக தான். இல்லைன்னா இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு உன்னை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி விசாரிக்க வேண்டியது இல்லையே. அந்த 3 பேரும் என்ன அளவு பார்சலையும் எடுத்துகிட்டு வந்தானுங்க சார். முதல்ல 2 பேருக்கும் 3ஆவது ஆளுக்கு ஏதோ தகராறு. 3ஆவது ஆள் குடிச்சிட்டு போதையில் வேறு இருந்தான். அவனை சீட்டுக்கு கீழே தள்ளி வச்சுட்டு எங்கிட்ட பாட்டை சத்தமாக அறவிட சொன்னாங்க. பாட்டாளனப்போ அவனை காலையே மிதித்து கொலை பண்ணிட்டாங்க. அப்புறமா ரயில்வே கேட்டில் இறங்கி போயிட்டானுங்க. அப்படித்தான் நடந்திருக்கணும். போகிற அவசரத்தில் பார்சலை விட்டுட்டு போயிட்டானுங்க போல். அதுதான் அப்புறமா உன்னை விசாரிச்சிருக்காங்க என்றார் சூரியகாந்தன். அருண் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான். நீ பணத்தை கார்லேருந்து இழுத்து போடும்போதோ இல்லை ரத்தம் பட்ட ரப்பர் ஷீட்டை சுத்தம் பண்ணும்போதோ ஏதாவது பொட்டலம் பார்சல் பார்த்த ஞாபகம் இருக்கா வேலையா? சூரியகாந்தன் கேட்க வேலையா சிறு யோசனைக்கு பின் தலையசைத்து மறுத்தான். பார்த்த ஞாபகம் இல்லைங்க ஐயா. ஒருவேளை பணத்தை இழுத்து வெளியே போட்டப்போ உனக்கு தெரியாமல் அது வெளியே விழுந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்குங்களா ஐயா? என்ன மிஸ்டர் அருண், இவன் பாடியை தூக்கிட்டு கிணத்து பக்கம் போய் தேடி பார்க்கலாமா? நிச்சயமா. எப்படி நம்ம இப்போ அந்த பணத்தை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். பணத்தை ஃபாரன்சிக் டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் டாக்டரும் பார்க்குறதுக்குள்ளே நம்ம முன்னாடி போய் பார்த்துடலாம். இப்போவே கிளம்புவோமா? என் வேலையை விட இவன் பாதிக்கப்படாமல் தப்பிக்கிறது தான் எனக்கு முக்கியம். பாவம், யாருக்கும் கேடு நினைக்காத அப்பாவி இவன் என்றார் சூரியகாந்தன். அவர்கள் அங்கிருந்து புறப்படுவது என்று முடிவு செய்தார்கள். அருண் சிறிது யோசனைக்கு பிறகு வேலையாவை பார்த்து கேட்டான். எப்பா, உன்னை கடத்திட்டு போனாங்களே, அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்து ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, இவங்க புது ஆளுங்க. திருநெல்வேலியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தியே 3 பேர், அவங்க முகமாவது ஞாபகம் இருக்கா? லேசாக ஞாபகம் இருக்குது சார். ஆனால் அவங்க வேற இவங்க வேற.
அவங்களோட ஆளாக இருக்கலாம் இல்லையா என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான் சூரியகாந்தன். இருக்கலாம் என்றான் அருண். அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டார்கள். அத்தியாயம் 19. பிணத்தை தூக்கி போட்டையே, அந்த இடம் ஞாபகம் இருக்கா? அருண் கேட்க வேலையா தலையசைத்தான். இருக்குது சார், விழுப்புரம் திருச்சி ரோட்டில் சார். புதூர் 2.5 கிலோமீட்டர் ஒரு கைகாட்டி இருக்கும், அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் சார். 8 மணிக்கு சென்னையில் புறப்பட்ட அவர்கள் சூரியகாந்தின் காரிலேயே பயணித்து அந்த இடத்தை மதியம் 1:40க்கு கண்டுபிடித்தார்கள். இந்த கைகாட்டி தான் சார், உள்ளே இந்த மண்பாதையில் போகணும். போங்க. போனான். 1/2 கிலோமீட்டர் போனதும் அந்த இடம் அடையாளம் தேர்ந்தது. சார், அந்த கிணறு தான். அந்த கிணற்றின் சிதிலமடைந்த கைப்பிடி சுவர் மீது 7-8 காகங்கள் அமர்ந்திருந்தன. இந்துஜாயை தவிர மற்ற மூவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். அருண் முதலில் அந்த கிணற்றை அணுகினான். எட்டி பார்த்தான். உள்ளே பிணம் கிடந்தது. அது ஆழமில்லாத பாலும் கிணறு. 5 அடி ஆழம்தான் இருந்தது. மற்றபடி மண் மேவி உள்ளே செடியொடிகள் வளர்ந்திருந்தன. வேலையா அச்ச உணர்வும் குற்ற உணர்வும் கலந்த நிலையில் முகம் வெளிரி நின்றிருந்தான். அருண் கிணற்றை ஆராய்ந்தான். கீழே இறங்குவது சுலபம் என்று உணர்ந்தான். கர்ச்சீஃபை எடுத்து மூக்கையும் வாயும் முகத்தில் மூடி கட்டி கொண்டு கிணற்றினுள் இறங்கினான். கிணற்றினுள் பிணமாக கிடந்தவனுக்கு சுமார் 40 வயது இருக்கும் என்று தோன்றியது. சடலம் விரைத்து போயிருந்தது. கர்ச்சீஃப் தடையும் மீறி துர்நாற்றம் வீசியது. அந்த நபரிடம் குடிந்து அவசரமாக அருண் அவனது சட்டை மற்றும் பாக்கெட்டுகளை துளாவினான். கிடைத்தவற்றை வாரிக்கொண்டான். சட்டையிலிருந்த பர்ஸையும் எடுத்துக்கொண்டான். விசிட்டிங் கார்டு ஏதாவது? இல்லை. சில 100 மற்றும் 50 ரூபாய் தாள்கள் இருந்தன. பர்ஸை மீண்டும் சட்டை பையில் வைத்தான். கிணற்றிலிருந்து மேலே ஏறி வந்தான். இதற்குள் சூரியகாந்தனும் வேலையாவும் அந்த பகுதியில் ஏதாவது பார்சல் கிடைக்கிறதா என்று தேடினார்கள். பலன் 0. அருண், அவனுக்கு சொன்ன மாதிரி பார்சல் எதுவும் இல்லையே. சரி, பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவத்தை பற்றி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் தரணும் என்றான் அருண். ஐயோ, தொலைஞ்ச என்று அலறிய வேலையாவை புன்னகையாக பார்த்தான் அருண். இப்போது நீ காட்சியில் வரப்போகிறதில்ல. போலீஸ் வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை பண்ணிட்டோம். நம்ம திருநெல்வேலி போய் மற்ற 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். அதே சமயம் உனக்கு முன்ஜாமீன் முயற்சிப்போம். சரி, போகலாமா என்றான் அருண். அவர்கள் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 20. டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃபீஸ். அங்கே அருண், இந்துஜா. இந்த கேஸில் இது வரைக்கும் கிடச்சிருக்கிற தகவலோட சுருக்கத்தை மட்டும் சொல்ல அருண். நேசமணி டிரான்ஸ்போர்ட்லேருந்து தகவல் வந்திருக்கு. நம்ம யூகிச்சபடி அந்த லெவல் கிராஸில் 2 பேர் ஏறியிருக்காங்க. திருநெல்வேலி டிக்கெட் வாங்கி திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கியிருக்காங்க. ரைட்டு. கிணத்துக்குள்ளே கிடந்த பணத்தோட சட்டைப்பையிலேருந்து ஒரு 2 ரூபா டவுன் பஸ் டிக்கெட் கிடச்சிருக்கு. அது குறித்தும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, சடலத்தை கைப்பற்றின போலீஸார் அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எஸ்டிடி போட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சான்னு விசாரி இந்து. வந்துச்சுன்னா அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லு. இந்துஜா குறித்து கொண்டாள். அப்புறம் வேலையாவை கடத்தி போய் அடித்து பார்சல் பற்றி விசாரித்தவங்க பற்றின தகவல் ஏதாவது கிடைக்கல என்று வாசித்த இந்துஜா, ஏன் அருண், நீங்கள் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டல என்று கேட்டால், வேலையாக்கு மெட்ராஸ் ரூட் சரியாக தெரியாது. அதனால் தான் கொண்டு போகிற இடம் எதுன்னு அவனால் தெளிவாக சொல்ல முடியாது. இதெல்லாம் தவிர லாஜிக்கலாக எனக்கு ஒரு நெருடல் இருக்குது. என்ன அது? அது நெருடல் தான், மற்றபடி உறுதியாக தெரியல. ஸோ இப்போதைக்கு அது சஸ்பென்ஸ். நீ திருச்சி எஸ்பியை காண்டாக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கு இந்து. அதில் ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன் நான். என்ன விஷயம்? வேலையா சொன்ன ஒரு தகவலுக்கு எதிரான ஒரு தகவல். நீ முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கு. இந்துஜா அப்படியே ஃபோனை இழுத்து வைத்துக்கொண்டு திருச்சி எஸ்பி அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் அடுத்த 20வது நிமிடம் ஃபேக்ஸ் மிஷின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் நகலை வெளித்தள்ளியது. அந்த பிணத்தோட வயிற்றில் ஆல்கஹால் சாப்பிட்டதுக்கான அடையாளம் இருக்குதான்னு பாரு இந்து. இந்துஜா ரிப்போர்ட்டை பார்த்து விட்டு சொன்னாள். அவன் வயிற்றில் ஆல்கஹால் இல்லை, தவிர அவன் சாப்பிட்டே 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னு டாக்டர் எழுதியிருக்காங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அருண்? இருக்குது. சரி, மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு போட்டிருக்கு. கழுத்தில் காலால் மிதிச்சுனா மரணம் நடந்திருக்கு. மற்றபடி வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லை. ரைட்டு, என்னோடய சந்தேகத்துக்கு விடை கிடச்சிருச்சு. என்ன அருண், உங்களுக்கு டிரைவர் வேலையா மேலே சந்தேகமா? பொறு, இன்னொரு வேலை பாக்கி இருக்கே. என்னது அது? பிணத்தோட பாக்கெட்லேருந்து எடுத்த பஸ் டிக்கெட்டில் அது என்ன தகவல்? அது நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ரஞ்சித் விசாரிக்க போயிருக்காரு அருண். இந்துஜா சொல்ல அதே சமயம் டெலிஃபோனும் ஒலித்தது. இந்துஜா எடுத்தால், அருண், ரஞ்சித்லாம் லைனில் என்று விவரம் கேட்டால் ரிசீவர் வைத்து விட்டு அருணிடம் திரும்பினாள். அது காந்தி நகர் டு ஜங்ஷன் டிக்கெட். ஆமாம், சம்பவம் நடந்த அன்றைக்கி காலையில் 10 மணி ட்ரிப்பில் டவுன் பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அருண் சிரித்தான். சிரமமே இல்லாமல் இந்த கேஸ் முடிய போகுது இந்து. எப்படி? வா, இப்போ நம்ம காந்தி நகர் போகிறோம். அருண் புறப்பட இந்துஜா கேள்வி கேட்காமல் அவனை தொடர்ந்தாள். அருண் காரை தவிர்த்து தன் மோட்டார் பைக்கில் புறப்பட்டான். இந்துஜா உற்சாகமாக பில்லியனில் தொற்றி அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். பைக் சீறி புறப்பட்டது. அத்தியாயம் 21. இந்துஜா பின்னால் தொற்றி இருக்க திருநெல்வேலி குற்றாலம் சாலையில் சீறி பாய்ந்தது அருணின் பைக். இப்படியே அழுத்தினா 1 மணி நேரத்தில் குற்றாலம் போயிடலாம் என்றால் இந்துஜா ஆசையாக. முதல்ல கடமை, அப்புறம் காதல் என்றான் அருண்.
பைக் பழைய பேட்டை தாண்டி காந்தி நகரை தொட்டது. ராணி அண்ணா கல்லூரி முன் இடது பக்கம் திருப்பினான் அருண். எங்கே போகிற அருண்? இது கிளைமேக்ஸு, கேள்வி எதுவும் கேட்காத என்றான் அருண் கடுமையாக. இந்துஜா எதுவும் முணுமுணுத்தான். அருண் 53ஆம் நம்பர் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான். இந்து, நீ இங்கேயே பைக் கிட்ட நில்லு, தான் நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடுங்க, 5 நிமிஷம் என்று அருண் அந்த வீட்டினுள் சென்றான். இந்துஜா வெளியில் காத்து கொண்டிருந்தாள். சரியாக 5வது நிமிடத்தில் அருண் வெளிவந்தான். என்ன அருண், குற்றவாளி லொக்கேட் பண்ணியாச்சா? யாரு? கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு, கொஞ்சம் பொறு. இந்த விவரத்தை நம்ம சூரியகாந்தகிட்ட சொல்லிடலாம். இப்போ நம்ம திரும்பவும் திருநெல்வேலி போகிறோமா? இல்லை, இங்கிருந்தே ஃபோன் பண்ணிடலாம் என்று அருண் பைக்கில் ஏறினான். ஏறிக்கேந்தோ. இந்துஜா பில்லியனில் ஏறிக்கொண்டதும் அருண் பைக்கை நகர்த்தினான். டெலிஃபோன் பூத் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வா. அவர்கள் மெயின் ரோட்டை தொடும் முன்பே டெலிஃபோன் பூத்தை பார்த்தார்கள். அருண், டெலிஃபோன் பூத் இங்கே இருக்கே. அருண் பைக்கை நிறுத்தினான். பேசிட்டு வந்துடுறேன். டெலிஃபோன் பூத்தை அருகிச் சென்றான். சூரியகாந்தன் வீட்டு டெலிஃபோன் நம்பரை டயல் செய்துவிட்டு காத்திருந்தான். 4-5 முறை மணி அடித்த பிறகு எதிர்முனை ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, பெண் குரல் கேட்டது. மிஸ்டர் சூரியகாந்தன் இருக்காரா? நீங்கள் யாருங்க பேசுகிறீங்க? டிடெக்டிவ் அருண் இது. ஒரு நிமிஷங்க என்றது பெண் குரல். சில வினாடிகளுக்கு பிறகு சூரியகாந்தன் குரல் கேட்டது. ஹலோ, வணக்கம் சூரியகாந்தன். வணக்கம் சார், நான் அருண் பேசுகிறேன். சொல்லுங்கள் மிஸ்டர் அருண், என்ன விஷயம்? ஒரு நல்ல நியூஸ் சார். உங்கள் டிரைவர் மெட்ராஸ் காரில் ஏற்றிட்டு போன 3 பேர்த்தில் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சாச்சா? வெரி குட் வெரி குட். எங்கே இருக்காங்க? லோக்கல் தான் சார், காந்தி நகரில் நார்த் எக்ஸ்டென்ஷன் 53ஆவது நம்பர் வீட்டில் இருக்கா. இவனும் இவன் கூட்டாளிகளும் சேர்ந்து தான் அந்த 3வது நம்பரை கொலை செஞ்சுருக்கணும். குட், வெரி குட். ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுருக்கீங்க, பாராட்டுகள் அருண். சரி, நான் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போலீஸ் மூலமாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வச்சுட்டா? அருண் ரிசீவரை வைத்தான். வா இந்து, உனக்கு ஒரு வேலை. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ்காரங்களை 53 நார்த் எக்ஸ்டென்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கோ. நீங்கள், எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்று அருண் பைக்கில் இந்துஜாவை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் விட்டான். பிறகு 53 நார்த் எக்ஸ்டென்ஷன் வந்து பைக்கை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். சரியாக 5வது நிமிடம் சூரியகாந்தனின் கார் வேகமாக வந்து அந்த வீட்டின் முன் நின்றது. டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கிய சூரியகாந்தன் படபடப்பாய் வந்து காலிங் பெல் அடித்தார். கதவு திறக்கப்பட்டது. சுற்றும் முற்றும் பார்த்த சூரியகாந்தன் அந்த பகுதியில் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தன் இடுப்பிலிருந்து ரிவால்வரை எடுத்து கதவை திறந்த நபரின் நெற்றி பொட்டியில் வைத்தார். அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து தனக்கு பின்னால் கதவை சாத்தி கொண்டார். மரியாதையாக சொல்லிடு, அந்த பார்சல் எங்கே இருக்குது? இதா இன்னும் 2 நிமிஷத்தில் எங்கிட்ட ஒப்படைக்கலைன்னா உன்னை சுட்டு கொண்டுடுவேன். பார்சலா? என்ன பார்சலு? தெரியாத மாதிரி கேட்குறியே. அதுதான் அந்த ஹெராயின் பார்சல். என் கார் பின்சீட்டில் அடியில் நான் மரவாக வச்சுருந்தேனே, அந்த பார்சல். ஹெராயின் உங்கள் கார் பின்சீட்லையா? தெரியாத மாதிரி நடிக்காத. இது ₹1 கோடி சமாச்சாரம். இந்த விஷயத்தில் என்கிட்ட விளையாடாத. நான் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டேன், வெறியோடு சொன்னார் சூரியகாந்தன். அவர் கண்களில் நெருப்பு மின்னியது. அத்தியாயம் 22. சபாஷ் என்று குரலுக்கு திடுக்கிட்டு திரும்பினார் அவர். டிடெக்டிவ் அருண் குரல் மாதிரி இருக்கே. வருக வருக திரு சூரியகாந்தன் அவர்களே என்றபடி மறைவிலிருந்து வெளிப்பட்டான் அருண். அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி திரும்பிய சூரியகாந்தன் சற்றென்று சுதாரித்து ரிவால்வரை அருணை நோக்கி திருப்பினார். அருண், நீங்கள்? நான் எப்படி இங்கே இருக்கேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? போலீஸை கூப்பிட நான் போகல, என்னோடய அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஆள் எங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்ந்தவர், பேர் பிரகாஷ். உங்கள்கிட்ட நான் சொன்னதெல்லாம் போய் டுபாக்கூர். உங்கள் டிரைவர் வேலையாக மெட்ராஸ் போனப்போ காரில் ஏற்றிட்டு போன நபரையும் நான் கண்டுபிடிக்கல. சும்மா உங்கள் ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக நான் விட்ட டொமைல் இது. ஏய் அருண், சும்மா கத்தி பிரயோஜனம் இல்லை சூரியகாந்தன். உங்கள் சுயரூபம் வெளிப்பட்டாச்சு. நீங்களே உங்கள் முகமுடியை கிழித்து உங்களோட முகத்தை வெளிக்காட்டிட்டீங்க. நன்றி. அருண் பேச பேச அவனது பேச்சில் சூரியகாந்தன் கவனமாக இருக்க அந்த வினாடியை பிரகாஷ் பயன்படுத்தி கொண்டு தன் திறமையை காட்டினான். தனது வலது கையை விரைப்பாக்கி சுழற்றி சூரியகாந்தின் தோளில் ஒரு கராத்தே வெட்டை பிரயோகித்தான். ஐயோ என்று வலியோடு அலறிய அவர் கையிலிருந்து ரிவால்வர் எகிரியது. சற்றென்று பாய்ந்த அருண் எகிரிய ரிவால்வர் மீது விழுந்து அதை கைப்பற்றினான். ரிவால்வரை சூரியகாந்தின் நோக்கி திருப்பினான். 2 வினாடிகளில் இந்த அதிரடி நடந்து முடிந்தது. சூரியகாந்தன் வியர்த்தார். திகிலுடன் நிமிர்ந்து விழித்தார். என்ன, உங்கள் மேலே எப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறீங்களா? சூரியகாந்தன் மிரடு விளங்கினார். வேலையோட வாக்குமூலத்தை அலசி ஆராய்ஞ்சதில் 2 விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஒன்று, காரில் இருந்த 3 பேரும் திட்டம் போட்டே வந்திருக்காங்கன்னு நினச்சேன். காரணம், அவங்களாவே வந்து வேலையாக அணுகியிருக்காங்க. தவிர அந்த கார் உங்கள் கார் தானேன்னு கேட்டு வேற உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 3வது நபரை காரில் விட்டுட்டு டிரைவரை கூட்டிகிட்டு சாப்பிட போயிருக்காங்க. அதனால் 3வது நபர் பார்சலை தேடி இடிக்க சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அருண் புன்னகைத்தான், நிறுத்தினான். அந்த 2 பேரும் 3வது நம்பர் குடிச்சிருக்கிறதா சொன்னது வேலையாக சொன்னான். ஆனால் இப்போ கிடச்சிருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த ஆள் குடிக்கலான்னு தெரியும். அதாவது அவன் குடிச்சதான் நடிச்சிருக்கான். ஆக இது ஒரு திட்டமிட்ட நாடகம், சதி வேலை. அருண் சொல்ல சூரியகாந்தன் வியப்பாக பார்த்தார். அது முதல் விஷயம். அடுத்த விஷயம், வேலை முடிஞ்சும் வேண்டாத ஆளான அந்த 3வது நம்பரை 2 பேர் சேர்ந்து கழுத்தில் மிதித்து கொலை பண்ணியிருக்காங்க.
அதனால் குரல் வளை நசுங்கி மூச்சு குழாய் நசுங்கி ரத்த குழாயெல்லாம் வெடித்து கண் பிதங்கி நாக்கு வெடித்தள்ளி அந்த ஆள் இறந்தே போயிட்டான். அவனை கொலை செஞ்ச மற்ற 2 பேரும் நைஸாக நழுவி திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. இந்த யுகம் நேசமணி டிரான்ஸ்போர்ட்டில் பார்சல் இல்லாமல் போனாங்களா அப்படிங்கிறது வேண்டாம். பார்சல் இல்லாமல் போனதாகவே வச்சுக்கிட்டாலும் திருநெல்வேலிக்கு திரும்பிட்டு அவங்க திருநெல்வேலியில் இருந்துட்டு மெட்ராஸ் போகிற வேலையாவோ நேரடியாவோ ஆள் வச்சோ கடத்திட்டு போய் விசாரிக்கிறது சாத்தியமில்லைன்னு தோணுச்சு. அருண் நிறுத்தி சூரியகாந்தனை பார்த்தார். பிறகு தொடர்ந்தாள். இந்த எண்ணம் வந்ததுமே நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டுக்கலான்னு சந்தேகித்தேன். வேலையாகட்ட நீங்கள் நடந்துக்கிட்ட சில சம்பவங்கள் இன்னும் சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு. நீங்கள் வேலையாக்க பணம் கொடுத்து சினிமா காமிச்சது கூட அவன் இல்லாதனப்போ வண்டியை சோதனை போடத்தான் நான் யூகித்தேன். நீங்கள் பேனாவை கீழே போட்டுட்டு தான் சொல்லி சீட்டு கட்டில் தேடினதும் என் சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு. அருண் சொல்ல சொல்ல சூரியகாந்தன் முகம் வெளிறினார். இந்த சந்தேக வட்டத்தோட மையப்புள்ளியில் நீங்கள் இருந்தீங்க. ஆனாலும் உங்களை குற்றவாளி நிரூபிக்க வேண்டிய தடயமோ ஆதாரமோ இல்லை. அதனால் உங்களை சிக்க வைக்க இந்த நாடகத்தை நடத்தினோம். நான் எதிர்பார்த்தபடியே நான் விரிச்ச வலையில் நீங்கள் வந்து விழுந்துட்டீங்க. சூரியகாந்தன் தலை குனிந்தார். இனி மறைச்ச பிரயோஜனம் மிஸ்டர் சூரியகாந்தன், சொல்லுங்கள் என்ன நடந்தது? அருண் கேட்க சூரியகாந்தன் இறுக்கமான முகத்துடன் மௌனித்தார். நடந்த விஷயத்தினே என்னால் யூகிக்க முடியுது, நானே சொல்கிறேன் என்ற பீடிகையோடு அருண் சொல்ல ஆரம்பித்தான். விலை மதிப்புமிக்க போதை சரக்கான ஹெராயினை திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் காரில் எடுத்துகிட்டு போக திட்டம் போட்டிருக்கீங்க. நீங்களும் அதே காரில் போனால் வழிபறி கொள்ளை பஸ்மரியல் தீவிரவாதி நடமாட்டம்னு போலீஸ் சோதனையில் ஒரு வேளை எசகு பெசகாக நீங்கள் மாட்டினீங்கன்னு பயந்துருந்தீங்க. காரோட பின் சீட்டில் அடியில் அந்த ஹெராயின் பார்சலை மறைவாட்டையே போட்டு ஒட்ட வச்சுட்டு காரை உங்கள் டிரைவர் வேலையாட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க. இப்போது அந்த கார் போலீஸில் ஹெராயினோட மாட்டினா கூட டிரைவர் வேலையா மேலே பழகி போட்டுட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு திட்டம் போட்டீங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே? மறுக்காமல் தலையை குனிந்தார் சூரியகாந்தன். அருண் தொடர்ந்து பேசினான். இந்த விஷயத்தை எப்படியோ மோப்பம் பிடிச்ச எதிர்கோஷ்டி ஆட்கள் ஹெராயின் பார்சலை உங்கள் கார்லேருந்து திருடிட்டு வர 3 பேரை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க தான் திட்டமிட்டபடி வேலையாகட்ட நைச்சியமாக பேசி கார் ஏறிட்டாங்க. அதில் ஒருத்தன் குடி போதையில் மயங்கிட்ட மாதிரி நடிக்க அவனை காரில் விட்டுட்டு மற்றவங்க சாப்பிட்றதுக்காக டிரைவரோட இறங்கி போயிட்டாங்க. குடிச்ச மாதிரி நடித்தவன் காரில் தேடி பார்த்து அந்த ஹெராயின் பார்சலை எடுத்துட்டான். அவங்களுக்குள்ளே என்ன தகராறோ என்னவோ மற்ற 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிவிட்டு ஹெராயின் பார்சலோட எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த கசமுசா எதுவும் தெரியாத வேலையா பயத்தில் பணத்தை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வந்துட்டான். மெட்ராஸ்க்கு வந்து காரில் வச்ச ஹெராயின் பார்சலை தேடினவங்களுக்கு செம்ம அதிர்ச்சி. காரில் பார்சல் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேலையாக தான் அதை திருடிட்டான்னு நீங்கள் நினச்சிங்க. உடனடியாக உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி அடியாட்களை வச்சு வேலையாவை கடத்திட்டு போய் அவனை தனி இடத்துல வச்சு அடித்து உதச்சி விசாரிச்சிருக்கிறீங்க. அருண் புட்டு புட்டு வைக்க கைகளை பிசைந்தார் சூரியகாந்தன். வியர்வையை துடைத்து கொண்டார். பேச்சாக இருந்தாலும் அருண் ரிவால்வரை சூரியகாந்தனையும் குறிவைத்து பிடித்திருந்தான். பிடித்த பிடிதியில் உறுதி இருந்தது. அருண் தொடர்ந்தான். வேலையாக உதச்சி விசாரித்ததும் அவன் அப்பாவி ஹெராயின் பார்சலை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு புரிஞ்சிருச்சு. உடனே அவனை தப்பிக்க வச்சிங்க. தப்பிச்சு வந்த வேலையாக உங்ககிட்ட காரில் 3 பேரை திருநெல்வேலியிலேருந்து ஏற்றிட்டு வந்ததாகவும் அதில் ஒருத்தன் பிணமாக கிடந்ததாகவும் அந்த உடம்பைத்தான் டிஸ்போஸ் பண்ணதாகவும் நடந்தவரங்களை சொல்லிட்டான். அப்போ தான் வேறு யாரோ இடையில பூந்து ஹெராயின் பார்சலை சுட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விவரமே உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ ஹெராயின் பார்சலோடு உங்கள் கார்லேருந்து போன நபர்களை கண்டுபிடிக்க என்ன அமர்த்தினீங்க. வேலையாவை காப்பாற்றிட்டீங்கிற வெளிப்படையான காரணமாக காட்டிட்டாலும் உள்ளான உண்மையான காரணம் அந்த நபர்களை கண்டுபிடிச்சி ஹெராயின் பார்சலை மீட்கிறது தான். என்ன நான் சொல்கிறது உண்மைதானே? அருண் கேட்டான். சூரியகாந்தன் மறுக்கவில்லை. இதை யூகிச்சுனான்னு அந்த நபர்களோட ஒருத்தனை கிடச்சிட்டதாகவும் அவன் 53 நார்த் எக்ஸ்டென்ஷன் காந்தி நகரங்கிற அட்ரஸில் இருந்ததாகவும் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொன்னேன். உடனடியாக நீங்கள் ஓடி வந்து என்னோடய வலையில் மாட்டிட்டீங்க. அருண் முடித்தான். உண்மைதான் என்று தலை குனிந்தபடியே சொன்னார் சூரியகாந்தன். சரி, ஹெராயின் பார்சலில் இவ்வளோ தீவிரமாக தேடுறீங்களே, அதோட மதிப்பு என்ன? அது 1 கிலோ ஹெராயின், சுத்தமான சரக்கு. சர்வதேச நிழல் சந்தையில் அதோட மதிப்பு 1 கோடி ரூபாய். சூரியகாந்தன் கூறினார். அதே சமயம் வாசலில் ஜீப் நின்றது. வந்தது இன்ஸ்பெக்டர் ஜெய்னியல், சப் இன்ஸ்பெக்டர் தீபன், கான்ஸ்டபிள் மற்றும் சிந்துஜா. சினிமாவில் வழக்கமாக வருகிற மாதிரி இங்கேயும் எல்லாமே முடிந்த பிறகு குற்றவாளியில் அரெஸ்ட் செய்ய நாங்கள் வர்றோமா என்று கேலியாக சிரித்தார் டேனியல். அருணும் சிரிப்பில் கலந்து கொண்டான். ஆனாலும் நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை அருண். பாளையங்கோட்டை அம்பாசமுத்திர ரோட்டில் ஒரு காரு லாரி மோதிக்கிச்சு. காருக்கு பலத்த சேதம். ஆனால் அந்த காரில் 1 கிலோ ஹெராயின் இருந்தது. காரில் வந்து 2 பேரும் அடிபட்டு கிடந்தாங்க. அந்த கேஸை புக் பண்ணி அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இப்போ தான் ஸ்டேஷனுக்கு வந்து அக்காடான்னு உட்காந்தேன். இந்துஜா மேடம் வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் டேனியல் சொல்ல அருண் பிரகாசமானான். அடடே, இந்த கேஸோட தொடர் விஷயத்தான் இருக்காது. அந்த காரில் இருந்தவனுங்க என்ன சொன்னானுங்க? அந்த ஹெராயின் பார்சல் எங்களோடது இல்லைன்னு, அது சூரியகாந்தங்கிறவோட சொந்தமானதுன்னு நாங்கள் அவரோட காரில் இருந்தது நாங்கள் திருடிட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவனுக்கு சொல்கிற சூரியகாந்தனை தேடணும், அவர் மேலே கேஸ் போட தடை ஆதாராதுன்னு அலையணும். சலிப்பாக சொன்னார் இன்ஸ்பெக்டர் டேனியல். தேவையே இல்லை இன்ஸ்பெக்டர், நீங்கள் தேட வேண்டிய பிரகஸ்பதி சூரியகாந்தன் இவர் தான் என்றான் அருண். டேனியல் மலர்ச்சியாக திரும்பினார். அடுத்த சில நிமிடங்களில் சூரியகாந்தனும் கைது செய்யப்பட்டார்.